கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். எப்பொழுதும் ஒரு முழு நிச்சயம் பெண்களாகிய நமக்கு இருக்கணும். என்ன அப்படின்னா, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். யார் என்ன சொன்னாலும் உங்கள் மனசு சொல்லும், உன்னை கர்த்தர் மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும். நீங்கள் சொல்லணும் மனசுக்கிட்ட, இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஆமென், ஆமென். இப்போ நான் சமீபத்தில் தியானிச்சிட்ருக்கிறது, இன்னும் நான் அதை பிரசங்க வடிவில் மாற்றலை, ஆனால் எல்லாத்தையும் நோட் பண்ணி நான் தியானிச்சிட்ருக்கிறது இந்த மாம்சத்தை குறித்து தான். மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு சில, இது வரைக்கும் நான் நிறைய பிரசங்கங்களில் நமக்கு எதிராக இருக்கிறதை குறித்து தியானிச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு கர்த்தர் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய ரகசியம் இந்த மாம்சத்தை குறித்து தான். ஆமென். நம்ம மனசு பார்த்துருக்கீங்களா? கர்த்தருடைய வேதம் சொல்கிற மாதிரி நம்ம மனசு ரொம்ப மோசமானதுங்க. மகா கேடு உள்ளதுன்னு பைபிள் இருக்கு. எப்படி இருக்கு? சும்மா கேடு கூட இல்லை, மகா கேடு. என்ன அப்படின்னா, இது மாற்றி மாற்றி சொல்லும், அது இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லும். இன்னைக்கு ஒரு அக்கா நமக்கு கொடுத்தாங்கன்னா அந்த அக்காவை சொல்லி, இந்த அக்கா மாதிரி ஒரு அக்கா இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லும் இந்த மனசு. அடுத்த மாதம் அந்த அக்கா மூஞ்சி திருப்பினாங்கன்னா, இதெல்லாம் ஒரு அக்காவா அப்படின்னு சொல்லும். எந்த மனசு? ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த அக்கா மாதிரி உலகத்திலே யாரும் இல்லைன்னு சொன்ன மனசு. அப்போ இந்த மனசு உண்மையாக நான் சொல்கிறது நீங்கள் அப்படியே உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக, எனக்கு ப்ராக்டிக்கலாக தான் பேச முடியும், எட்டாவதெல்லாம் பேசலை, எட்டி கையில் கொடுக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா, ஆமென். சும்மா இப்படி வச்சு தூக்கி உங்களை ஜம்ப் பண்ணி பிடி அப்படின்னு சொல்கிறது எங்கள் ஊழியம் இல்லை. ஆமென். மெய்ப்பெண் கையில் கோல் இருக்கும். அந்த கோல் எப்படி இருக்கும் தெரியுமா? கீழே நீளமாக இருந்தாலும் மேலே வளைவாக இருக்கும். எதுக்கு அந்த வளைவு? உயரத்தில் இருக்கிறவைகளை இழுத்து ஆடுகளுக்கு கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா, அதுதான் ஒரு ஊழியம். ஆமென். அப்படி வேதத்தில் இருக்கிற எட்ட முடியாதவைகளை இழுத்து கொடுக்கறது தான் கர்த்தருக்கு நாங்கள் செய்கிற ஊழியம். ஆமென். அதுக்காக தான் கர்த்தர் எங்களெல்லாம் பிரதிநிதிகளாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்ம மனசு இப்படி மாற்றி மாற்றி பேசுது. கரெக்டு தானே? ஆமென். ஆராதனை வேலையில் சொல்லுது, ஆண்டவரே உமக்காக நான் சாகவும் தயாராக இருக்கேன்னு சொல்லுது. அதுவே ஒரு இடுப்பொலி வந்தால் நீர் இருக்கிறீரான்னு கேட்குது. இந்த மனசு பேசுது பாருங்க, மாற்றி மாற்றி. அதனால இதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அது சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, இது சொல்கிறத நீ கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது சொல்லும், உன்னை கர்த்தர் கைவிட்டாரு, உன்னை மறந்துட்டாரு, நீ இவ்வளோ ஜெபிச்ச, உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல அப்படின்னு அது பாட்டுக்கு ஏதாவது சொல்லும். நீ சொல்லணும், ஆத்துமாவே தாவீது எப்படி ஜெயிச்சாருன்னா அதான். அடிக்கடி அவர் ஆத்துமா கிட்ட பேசுவார். பிசாசு கிட்ட பேசுறாரா இல்லையோ, இதுகிட்ட பேசுவார். நீ கொஞ்சம் அமர்ந்துரு, காலையில் படிச்சுட்டு இருந்தேன், காத்துரு. ஹல்லேலூயா, காத்துரு, பொறுமையாரு, அமர்ந்துரு. கர்த்தர் உனக்கு அனுகூலமான துணை, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை உனக்கு ஒருத்தர். ஆமென். அப்போ எப்போவுமே நம்ம மனசு பொங்கி பொங்கி எமோஷ்னலாக எதையாவது ஒன்று பேசும்போது நம்ம அதுக்கு சொல்லணும், எமோஷன் மாறிக்கிட்டே இருக்கும், சத்தியம் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் மாறாது, மாறவே மாறாது. தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை தான் மேலே வச்சுட்டார். இந்த பூமியில் எதை பார்க்கணும், எனிதிங், அது எல்லாமே அவருடைய வார்த்தைக்கு கீழே தான் வருமே தவிர வார்த்தைக்கு மேலானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் எதை அறிக்கை செய்யணும், எதை நான் நம்பணும், எதை நான் பிடிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் நிச்சயம் இந்த வார்த்தையை தான் பிடிச்சுக்கணும். ஆமென். அற்புதத்தை பிடித்தவர்கள் நிறைய பேர் விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. கிரியைகளை பிடித்தவர்கள் விழுந்துட்டாங்க. ஆனால் நான் பார்த்ததே இல்லை, வசனத்தை பிடிச்சவங்க விழுந்ததை நான் பார்த்ததே இல்லை. வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம். ஆமென். அப்படி ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் உங்களுக்காக பேசும்படி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போகிற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். நல்ல மனப்பாட வசனத்தில் நீங்கள் அடித்து தாக்கின வார்த்தை தான். அடிச்சடிச்சு ஆல்ரெடி அந்த வார்த்தை புளியப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எஞ்சி ஏதாகிலும் இருக்குதான்னு பார்ப்போம் அந்த வார்த்தையில். என் கூட சேர்ந்து நீங்கள் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாமா? ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 30-31 வாசிப்போம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தெரிஞ்ச வசனம் தானே அப்படின்னு நினைச்சிங்களா? ஹல்லேலூயா. நல்ல நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் இந்த வார்த்தையில். இந்த 40வது அதிகாரம் ஏசாயாவில், இதுக்கு முன்பாக 39 அதிகாரம் இருக்குது இந்த ஏசாயாவில். இந்த 39 அதிகாரத்திலும் ஏசாயா என்ன சொல்லிட்டு வருவார்னா, அவங்க செஞ்ச தப்பு, அவங்க பண்ண மீறுதல், அவங்களுக்கு நேராக வர ஜட்ஜ்மெண்ட், அவங்க படுகிற பாடு, இதையே பேசிட்டு வருவார். நீங்கள் ஏசாயா முதல்லேருந்து வாசிச்சுட்டே வாங்க. 30ஆம் அதிகாரம் 39 வரைக்கும் அவங்க செஞ்சதை, இப்படி நடந்ததை, இதையே பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இந்த 40 அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிப்போமா? ஃபர்ஸ்ட் வேர்ட், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், தேற்றுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு நேராக கொடுத்து அனுப்பின வார்த்தை, உங்களை ஆற்றணும், உங்களை தேற்றணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் நான் இப்படி மேலே ஸ்டேஜ், ஒரு பெரிய மண்டபம் மாதிரி ஒரு பெரிய ஹால், அது அங்கே ஸ்டேஜ் ரொம்ப ஹைட், மண்டபத்தில்னா ரொம்ப உயரமாக வச்சுருப்பாங்கல்ல ஸ்டேஜ், அப்படி ஒரு ஹைட்டான ஸ்டேஜ். அதில் நிறைய ஃபுல் ஜனங்க இருந்தாங்க. பாஸ்டர் கொஞ்சம் லீட் பண்ணிகிட்டு இருந்தார் எங்களுக்கு முன்னாடி. நாங்கள் அப்படியே வந்து இப்படி ஓரத்தில் உட்காந்துட்டு நான் அப்படியே வர்ஷிப் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப அழகாக அந்த பாஸ்டர் லீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு என் கண் திறந்து அவங்கள பார்த்தேன். ஏன்னா அவங்கள பார்த்த உடனே என் மனசு வந்து அப்படியே உருக ஆரம்பிச்சிச்சு. அவங்க நல்லா ஆராதிக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய உள்ளத்தை கர்த்தர் எனக்கு ஒரு நிமிஷம் காமிச்சார். நிறைய பேர் அதில் சோர்ந்து போய் ரொம்ப டயர்டா, ஆமென், ரொம்ப இளைப்படைந்தவர்களா, ரொம்ப கஷ்டத்தோட அவங்க இருக்கிறத எனக்கு கர்த்தர் அப்படியே காண்பிச்சார். அதை பார்த்தோன்னே என் மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. நான் அப்பா கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, உங்கள் ஜனங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்களை தேடி வந்திருக்கிறாங்க, எவ்வளோ வாழ்க்கையில் ஒரு பெரிய அலை மாதிரி, காற்று மாதிரி ஒவ்வொரு திசையிலிருந்தும் நம்மளை தாக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? எஸ். இந்த உலகம் நமக்கு வந்து ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நம்ம ஒத்து போகாததுனால. ஹல்லேலூயா. ஆமென். கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டு போனார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அது சத்தியம். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு. காற்றுக்கள் உண்டு, கொந்தளிக்கிற கடல்கள் உண்டு, எரிகோக்கள் உண்டு, எகிப்தியர்கள் உண்டு, மோவாபியர்கள் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாமே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொன்னார், திடன்கொள், 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 நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்குள் இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லுகிறபடி இப்படி ரொம்ப டயர்டாக இருக்கிற ஒரு விஷயம் இங்கே தமிழில் வந்து சோர்ந்து போகிறவன், சத்துவம் இல்லாதவன் அப்படின்னு இருக்குல்ல, அதில் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் அப்படின்லாம் வார்த்தை இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து டயர்ட் அப்படின்னு பைபிள் சொல்லலை. டயர்டுக்கு பதிலாக வியரி அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறதுனால ஏற்படுகிற சோர்வு. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஜென்சி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய மாட்டான், ஆனால் டயர்டாக இருப்பான். காலையில் எழுந்து பல்லு தான் வளைக்கிருப்பான், ஆனால் என்னமோ இமாலயா மலையை பெயர்த்துட்டு வந்த மாதிரி டயர்டாக இருப்பான். பெண்கள் கூட்டத்தில் உற்சாகமாக இருப்பாங்க. பெண்கள் வாலிப கூட்டத்துக்கு போய் பாருங்க, டயர்டாகவே இருப்பான். என்னமோ காலையில் எழுந்து சமைச்சு கூட்டி பெருக்கி கழுவி துவைச்சி வந்த மாதிரியே ரொம்ப டயர்டாக இருப்பான். என்னப்பா உனக்கு பிரச்சனை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றான். என்னதான் உனக்கு ஸ்ட்ரெஸ்னா, காலையில் 9 மணிக்கு காலேஜ் போயிட்டு 5 மணிக்கு வரணும் திருப்பி. இதில் போய் என்னமோ இவன் ப்ரிப்பேர் பண்ணி கிளாஸ்லாம் எடுக்க வேண்டாம், கிளாஸ் எடுக்கிறது கேட்கறதுக்கே டயர்டாக இருக்கு அவனுக்கு. இப்போ காலம் அப்படியா பார்த்தீங்களா? பிள்ளைங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்லுது? ஸ்ட்ரெஸ், கன்ஃபியூஷன், டயர்ட். இந்த பிள்ளைங்க வாயிலேருந்து இது வந்துனே இருக்கும் பாருங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது, டயர்டாக இருக்கு. என்ன டயர்ட்னா ஒன்றுமே இருக்காது அங்கே டயர்டாகிறது. ஆண்டவர் இந்த இடத்துல அதை சொல்லலை, செஞ்சு செஞ்சு டயர்டான உங்களை தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. 15 வருஷம் ரிப்பீட் 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 அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆமென். வா 2 நாள் சமைக்காமல் நீ இருன்னு கூப்பிட்டு போகிறாரு அவங்க கணவர் உங்களை டூருக்கு. போக மாட்டாங்களே. இப்போல்லாம் குடும்ப கூடுகையில்
6 மாதத்துக்கு ஒரு தடவை மனைவியை வெளியே கூட்டு போகணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கேன் நான். 6 மாதத்துக்கு ஒரு தடவை 2 நாள் ட்ரிப்பு பக்கத்துலையாவது போயிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். 2 நாள் சமைக்கக்கூடாது வீட்டில் அவங்க அப்படின்னு. அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ நானும் என் கணவரும் சேர்ந்து. ஏன்னா ஆளுக்கு அந்த காலத்தில் வீட்டுக்கு 1 டிவி, இன்னைக்கு வீட்டுக்கு 5 டிவி, எல்லார் கையிலையும் டிவி, இஷ்டத்துக்கும் பார்க்கலாம். அப்படி ஆயிடுச்சு. அவங்க இஷ்டத்தின்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ வாழ்க்கை நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ரீல்ஸ் பார்த்தா கூட, எவ்வளோ மணி நேரம் சமையல் குறிப்பு பார்த்தா கூட, எவ்வளோ மணி நேரம் நியூஸ் பார்த்தா கூட, அதை வச்சதுக்கப்புறம் என்ன உங்கள் மனசு அப்பா திருப்தியாக இருக்குது அப்படின்னுதா? ஆகவே ஆகாது, ஆகவே ஆகாது. ஒரு மோசமான காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். கரெக்டாக இல்லைங்களா? மனம் ரொம்ப இளைப்பா, டயர்டாக. நிறைய பேர் பெண்களுடைய பெரிய டயர்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சமைக்கிறது கூட உங்களுக்கு ஒரு பெரிய டயர்டு இல்லை, இந்த ஜெபிச்சு கிடைக்காம இருக்கே டயர்டாக இருக்குது. ஜபமே ஒரு சோர்வாக தான் இருக்குது. இந்த துவக்கத்தில் இருந்த ஜபம் இப்போ அப்படி இல்லை நிறைய பெண்களுக்குள்ள. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? அப்போல்லாம் ஜபம்ன்றது உங்களுக்கு ஒரு பூஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஜெபிச்சுட்டு வந்தால் நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ அவங்களுக்கு அப்படி இல்லை. உங்கள் ஜப நேரம் ஆண்டு திட்டிடுவாரோ, கர்த்தர் கோச்சுக்குவாரோ, ஆண்டு அடிச்சிருவாரோன்ற பயத்தில் தான் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஐயோ ஜெபிக்கலாம் ஏதாவது நடந்துருமோன்னு ஜெபிக்கிறீங்க. ஆனால் முன்னாடி நீங்கள் அப்படி ஜெபிக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் ஜெபம் அப்படி இல்லை. இந்த வார்த்தை சொல்லுகிறபடி அநேக சோர்ந்து போனவர்கள், அநேக சத்துவம் இல்லாதவர்கள் சபைகளுக்குள் இருக்கிறத அன்றைக்கு நான் கண்டுபிடிச்சேன். ஆமென். பாடும்போது நல்லா பாடுறாங்க, கை தட்டும் போது நல்லா கை தட்டுறாங்க, கை தூக்கும் போது எல்லாமே ஃபிசிக்கலாக பார்த்தா தே ஆல் லுக் ஃபைன். ஆனால் உள்ளே போய் பார்த்தா அவங்க மிகவும் சோர்ந்து போய் இலைப்படைந்து இருக்கிறதை கர்த்தர் காண்பித்தார். ஆமென். உங்களுக்கு ஒரு ஆறுதலை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த முதல் வசனத்தை அவங்கள ஆற்றுங்க, அவங்கள தேற்றுங்க. ஏன் ஆற்றணும், ஏன் தேற்றணும்? இப்படி நாங்கள் அசீரியர்கள் கைகள் அகப்பட்ட அடிமைகளாக இருக்கிறோமே, எங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது ஆறுதல் வர்றதுக்கு அப்படின்னு. அதுக்கு ஆண்டு எனக்கு ரொம்ப அந்த பகுதியை வாசிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா வாசிக்கலாம் 40ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே வாங்க. ஏசாயா 40. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. என்னால் பாட முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, 40 நம்ம வாசிக்கலாம். அந்த வசனத்தினுடைய சில பகுதிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்து வாசிப்போம் 9வது வசனத்தை. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உங்களுக்கு தெரியுமா, இந்த பகுதியை நான் காலையில் எழுந்து இந்த ரூமில் இந்த குட்டி பல்ப் லைட் இருக்கும்ல, அதில் வாசிச்சுட்டு இருந்தேன். சரி, இந்த வார்த்தைகள் அப்படியே கவனிப்போம் கொஞ்சம் அப்படின்னு வாசிச்சுட்டே இருந்தேன். இந்த வசனத்தை நான் கேட்ட உடனே பைபிள் அப்படியே திறந்துதான் இருந்துச்சு. நான் சேரில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். சேர்லேருந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்து அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆமென். இந்த பேசேஜில் தான் இதுக்கு அடுத்தடுத்து நான் சில கூட்டங்களிலும் பேச போகிறேன். இந்த பர்டிகுலர் இந்த 9வது வசனத்திலிருந்து. ஹல்லேலூயா. அதை முதல்ல உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் இந்த வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே ஏவி இருக்கிறதுனால ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, நீ சத்தமிட்டு கூப்பிடு. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, இதோ உன் தேவன். நான் சொல்கிறேன், நான் எப்படி இப்படி ஒரு சூழல்ல நான் எப்படி ஆறுதல் அடைய முடியும், நான் எப்படி தேறுதல் அடைய முடியும்னு கேட்டால், நம்முடைய ஆறுதல் நம்முடைய சூழ்நிலையின் அடிப்படையிலானது அல்ல, நம்முடைய கர்த்தரின் அடிப்படையிலானது. சூழ்நிலை மாறும், கர்த்தர் மாற மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மாறவே மாட்டார். அவர் எப்பொழுதும் நேற்று எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கு இருக்கார். இன்னைக்கு எப்படி இருக்காரோ அப்படிதான் நாளைக்கும் இருப்பார். நேற்று உங்களுக்கு அவர் நல்லவராக இருந்தார்ல, நேற்று உங்களை சுகமாக்கினார்ல. ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துல உங்களுக்கு அற்புதம் செஞ்சார் இல்ல, நீங்க நினைச்சது உங்களுக்கு நடத்தினார் இல்ல, உங்களை பெரிய ஆபத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் இல்ல, உங்க குடும்பத்தை கடனிலிருந்து மீட்டார் இல்ல. நேற்று செய்தால் இன்றைக்கும் செய்வார். இன்றைக்கு செய்கிறார் என்றால் அவர் நாளைக்கும் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் செய்வார்.
அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் செய்வார். இந்த வார்த்தையை சொல்லுகிறது, இதோ உன் தேவன். அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது என்னுடைய உள்ளத்துல என்ன தெரியுமா ஒரு தைரியம் வந்தது. என் ஆண்டவர் எங்கேயோ, அதோ அங்கே தூரத்தில் இல்லை, என் தேவன் என் அருகில். இதோ உன் தேவன் உன் அருகில், உன் அருகில். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு நான் சொல்ற ஆறுதலான வார்த்தை என்ன தெரியுமா? உங்க அருகில இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் அவங்க வந்து தேவன் நம்மளை விட்டு போயிட்டாரு, கர்த்தர் நம்மளை, ஏன்னா நீங்கள் முந்தைய வசனங்கள், சில வசனங்கள், அந்த இடைப்பட்ட வசனங்களை வாசிச்சு பாருங்க. அவங்க அப்படிதான் நினைச்சாங்க, கர்த்தர் நம்மளை மறந்துட்டார், கர்த்தர் நம்மளை கைவிட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன், இதோ என் தேவன் நீ சொல்லு. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே கூடாது. பிரின்சி சிஸ்டர் சொன்னதை மறக்கவே கூடாது, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதை நீங்கள் அப்படியே உங்கள் உள்ளத்துலேருந்து பொங்கி வரும்போது, ஐயோ அன்றைக்கி அந்த சிஸ்டர் சொன்னாங்களே. ஏன் நான் சொல்கிறேன்னா, பரலோகத்தில் ரெக்கார்ட் புக்குன்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் பைபிள் பரலோகம் ரெக்கார்ட் பண்ணுது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. உங்கள் பேரை போட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் இங்கே இருந்தீங்கன்றது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. நான் இங்கே வந்ததை ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. எனக்கும் ரெக்கார்ட் இருக்குது, உங்களுக்கும் ரெக்கார்ட் இருக்குது. அல்லேலூயா. டெஸ்ட் யாருக்கு வைக்கப்படும்னா, கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு தான் டெஸ்ட் வைக்கப்படும். ஒரு டீச்சர் ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு நினச்ச உடனே கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு போய் தெருவில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பரை? யார் கிளாஸ் அட்டன். அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டெஸ்ட் வைக்கிறாருன்னா, இந்த கிளாஸ் உங்களுக்கு எடுக்கப்பட்டாயிடுச்சு, அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து ஆண்டவர் கேட்கவே மாட்டார். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதில் தான் டெஸ்ட் வைப்பார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தர விஷயம் என்ன தெரியுமா? பெண்கள் வந்து ஒரு எமோஷ்னல் பீயிங். சைக்கலாஜிக்கலாக பார்த்தா பெண்கள் ரொம்ப எமோஷன். பெண்களுடைய டிரைவர் சீட்டில் என்ன இருக்கும்னா எமோஷன் தான் இருக்கும். ஆண்களுடைய டிரைவர் சீட்டில் என்ன இருக்கும்னா லாஜிக் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அவங்க டிரைவர் சீட்டில் மூளை இருக்கும், உங்கள் டிரைவர் சீட்டில் இருதயம் இருக்கும். அவங்கள எது டிரைவ் பண்ணுன்னா மூளை தான் டிரைவ் பண்ணும். ஒருத்தங்க உங்கள் பிள்ளை கீழே விழுந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ என் பிள்ளை விழுந்துருச்சேன் அப்படின்னுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து அந்த பிள்ளையை எப்படி தூக்கலாம், எங்கே கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களை மாதிரி அவரும் கீழே விழுந்து ஐயோ ஐயோன்னு அழுதா எங்கே போகிறது? பார்த்து கரெக்டாக இல்லையா? நீங்கள் என்ன நினைப்ப, இந்த மனுஷன் இப்படி கல் மாதிரி இருக்கார், கண்ணீர் வருதா? அப்படிதான் ஆண்டவரை படைச்சிருக்கார். அவரும் உங்களை மாதிரி கண்ணீர் விட்டுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பம் என்ன ஆகுறது? புரியுதுங்களா? கரெக்டா இல்லையா? நீங்க அடுத்து என்னன்னு யோசிக்க மாட்டீங்க, அதுலயே அப்படியே நின்று அழுதுட்டு சிரிச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருப்பீங்க. ஆண்கள் ஒரு விஷயம் நடந்து அடுத்து என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்களை டிரைவ் பண்றது, உங்களை டிரைவ் பண்றது எமோஷன், இருதயம் தான் அவங்களை டிரைவ் பண்ணு. அதனால பெண்கள் தான் ஆண்களை விட நிறைய தேவையற்ற வார்த்தைகளை பேசுவாங்க. நிறைய எமோஷனலான வார்த்தைகளை பேசுவாங்க. இது நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு சுச்சுவேஷன்ல பாருங்க, ஏதாவது ஒன்று பயங்கரமா உங்க குடும்பத்தில் நடந்தா ரொம்ப உச்ச கட்டத்தில் தான் உங்க அப்பாவோ உங்க கணவரோ உங்க அண்ணன் தம்பியோ வாய் திறந்து ஏதாவது பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் அப்படியே அமைதியாக இருப்பாங்க, இருப்பாங்க, உருன்னு இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அதை அப்படி ஒரு அக்கா இப்படி பார்த்துட்டு உங்களுக்கு பிரைஸ் லாட் சொல்லாமல் போயிருச்சுன்னா முடிஞ்சிச்சு அந்த அக்கா கதை. அது ஏன் தெரியுமா அப்படி இருக்கும்? அந்த அக்கா அன்னைக்கு அப்படி பண்ணாங்களே, இதெல்லாம் சிதிரிச்சு, இதனால்தான். அடுத்து அந்த அக்கா பேச வரும்போது நீங்க அன்னைக்கு அந்த அக்காவுக்கு என்ன பிரச்சனையோ மூஞ்சி தூக்கிட்டு போ, அது ஏதோ பிரச்சனையில போயிருச்சுங்க, கண்டிருக்க. பெண்கள் வந்து ரொம்ப தியானிப்போம், நிறைய பேசுவோம். ஆண்கள் பேசுறதை விட 3 மடங்கு அதிகமாய் பெண்கள் பேசுவாங்களாம் ஒரு நாளைக்கு, 3 times. ஸோ பெண்களுக்கு வந்து நிறைய வார்த்தை இருக்கும். ஒரு விஷயத்த அவங்க வந்து ஒரு வார்த்தையில சொன்னா நம்ம அதை ஒரு பேராகிராஃபாக தான் சொல்லுவோம். அப்படிதான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கியிருக்காரு. ஆனால் நான் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? ஒரு ஆணாலும் சரி ஒரு பெண்ணாலும் சரி, அவங்க டிரைவர் சீட்டில் மூளையோ அவங்க டிரைவர் சீட்டில் இருதயமும் இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகினே இருக்கும். எப்போ ஒருத்தருடைய டிரைவர் சீட்டில் பரிசுத்த ஆவியானவர் வராரோ, அல்லேலூயா. நானும் பெண் தான்,
அதனால உங்களை மாதிரி தான் நானும் ஒரு காலத்தில் இருந்தேன். உடனே சந்தோஷப்படுறது, உடனே அழுகிறது, உடனே உற்சாகமாக இருக்கிறது, உடனே சோர்ந்து போயிடுறது. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை என்னை இயக்குகிற இடத்துல ஆண்டரை நான் வச்சனோ, அதுக்கப்புறம் எனக்கு சோர்வே உங்களுக்கு வர்றது இல்லையான்னு கேட்டால், சோர்வு வந்தாலும் என் உதடுகள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் என்பது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய துருகம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேதம் சொல்லுகிறபடி இதோ உன் தேவன்னு நீ சொல்லுன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் உன் தேவன் அப்படின்னு அவர் அங்கே சொல்ல அங்கே என்ன இருக்கு? நீ சொல்லு. சுவிசேஷியே நீ சொல்லு. உன் வாய்களை திறந்து நீ சொல்லு. உங்கள் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் மொத்த குடும்பமும் சொல்லுது, என்ன நீ ஜெபம் பண்ணுற, நீ ஜெபிச்ச, இதெல்லாம் இப்படி நடக்குதே நம்ம வீட்டில் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இதோ என் தேவன் என் அருகில் இருக்கிறார், அவர் என்னை விட்டு போகலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? 2 முறை சீஷர்கள் காற்று கடல்ல அகப்பட்டாங்க. பார்த்தீங்களா? அவங்க படகு 2 முறை. ஒரு டைம் ஆண்டவர் படகுக்குள்ளே இருந்தார், இன்னொரு டைம் ஆண்டவர் படகுல இல்லை. ஆண்டவர் தான் சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் அக்கறைக்கு போங்கள்னார். ஆண்டவர் சொன்னதை கேட்டு இவங்க அக்கறைக்கு போகிறதுனால அவங்க நடு கடல்ல, அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கும், காற்றுக்கள் கடல் அலைப்படுது, இவங்க தண்டு வலிக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அவர்கள் அதை வலிக்கிறதை கஷ்டப்படுறாங்கன்னு கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இங்கிருந்து தூரத்திலிருந்து பார்க்கிறார். அவங்க கஷ்டப்படுறாங்க, அது அவங்களுக்கு கடினமா இருக்கு. இதன் நடுவில் அவங்க அதை செய்கிறது கடினமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் கடல் மேல நடந்தார். அல்லேலூயா. அவர் கடல் மேல நடந்தது நான் ரொம்ப பவர்ஃபுல் அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக இல்லை, அவர் கடல் மேல நடந்தது நான் உங்க கூட தான் இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக. அல்லேலூயா. நீங்க கஷ்டப்படும் போது நீங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் எனக்காக வருவார். அல்லேலூயா. அவர் எனக்காக எதையுமே செய்வார். உங்களுக்காக தேசத்தின் திட்டங்களை மாற்றுவார் கர்த்தர், உங்களுக்காக எதையுமே செய்வார். என்னுடைய அசாதாரணமான நம்பிக்கை, நான் கர்த்தரை முழு நிச்சயமா எனக்காக அவர் எல்லாமே செய்வார். அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்காக அவர் எதையுமே செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அப்ப இந்த சீயோன் என்கிற சுவிசேஷியை நோக்கி முதல்ல வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னா, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறிவா. இந்த ஏறிவா வச்சு நான் நிறைய பிரசங்கத்தை செஞ்சிருக்கிறேன். ஏறிவா அப்படின்னு சொன்னா நீ ஏற முடியாமல், ஏறிவானாலே நெக்ஸ்ட் லெவலுக்கு வா, இது பத்தாது. அல்லேலூயா. எங்கெல்லாம் பைபிளில் ஏறிவான்னு பைபிளில் நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அவங்க கூட பேச போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏதோ ஒரு புதிய அனுபவத்தை அவர்களுக்கு தர போறாருன்னு அர்த்தம். ஆமென். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ ஏறி வா. ஆமென். இந்த ஜபம் பத்தாது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த அபிஷேகம் பத்தாது, இது பத்தாது. கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு கூப்பிடுறாரு. அப்படி ஏறிவான ஆண்டவர் சொல்லிட்டு அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, உரத்த சத்தமிடும். அல்லேலூயா. உங்க வோக்கல் கார்ட் இருக்கு பாருங்க, உங்க வோக்கல் கார்ட், உங்க டங், இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பவர்ஃபுல் டூல், வெப்பன். அல்லேலூயா. 2 வார்த்தை சொல்லியிருக்கேன். ஒன்று கருவி, இரண்டாவது ஆயுதம். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எழுதுறவங்க எழுதுங்க. டூல், வெப்பன். டூல்னா என்ன அப்படின்னா, டூல் ஒரு விஷயத்தை இணைத்து கட்டி எழுப்புவதற்கு உதவி செய்யும். ஆமென். வெப்பன் அப்படின்னா தாக்குவதற்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ஆயுதம் என்பது தாக்குவதற்கு. அல்லேலூயா. டூல் என்பது கட்டி எழுப்புவதற்கு. அதனால தான் பைபிள் சொல்லுது, பெண்கள் அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணணும்? குடும்பத்தை கட்டணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? கட்டணும். கட்டுறதுக்காக தான் கர்த்தர். ஏன்னா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கட்டுறதுன்னு பார்த்தாலே 3 பேர் கட்டுறது குறித்து பைபிள் சொல்லுது. 1 தேவன் கட்டுகிறவர். அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ கட்டுகிறவர். ஆமென். அதே போல 3வது புத்தியுள்ள மனுஷன். அவன் எது மேல கட்டினா? கற்பாறையின் மேல் கட்டினான். அல்லேலூயா.
அப்போ ஆணும் சரி பெண்ணும் சரி தேவனும் சரி கட்டுறவங்க தான். நம்மெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்காக கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் வார்த்தை, உங்கள் சத்தம், இட் இஸ் வெரி 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 பவர்ஃபுல். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஊழியம், நாங்கள் இப்போ நான் காரில் வரும்போது அந்த அருமையான சகோதரியோட நான் பேசிக்கிட்டு வந்தேன். நாங்கள் ஒரு சுவிசேஷ ஊழியத்திற்காக அழைக்கப்படல. கர்த்தர் எங்களை அழைச்சது an apostolic ministry. எங்கள் மினிஸ்ட்ரி ஒரு அப்போஸ்தல அழைப்பு எங்கள் மேல் கர்த்தர் வச்சிருக்கிறார். நாங்கள் சுவிசேஷ கூட்டங்களுக்கு போகிறோம், ஆனால் ரொம்ப கொஞ்சம் தான் போவோம். வருஷத்துக்கு ஒரு 4 கூட்டம் அப்படி தான் நாங்கள் ஒரு அவுட்டோர் மீட்டிங்ஸ் போவோம். பட் நாங்கள் போகிறது எல்லாமே இப்படிப்பட்ட திருச்சபைகளுக்கு தான். ஆமாம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால், சபைக்குள்ளே வந்துட்டாங்க, ஆனால் வந்தும் இன்னும் தேவனிடத்தில் ஏறி போகாம. அல்லேலூயா. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் ஏறுவார்? இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஏறி வா. கர்த்தருக்கு ஆசை. நான் சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டில் ஒரு மோசே, ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த ஒன் ஹீரோயின்லாம் கிடையாது, ஹீரோயின்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஊழியர்கள் தான் அதை செய்ய முடியும், நாங்கள் செய்ய முடியாது. அவங்க அதை செய்யலாம், அவங்க பெரிய ஊழியக்காரர், அதெல்லாம் கிடையாது. பெரிய ஊழியக்காரே கிடையாது யாருமே, கனத்துக்குரிய ஊழியக்காரர் தான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, ஆமென். கனத்துக்குரிய ஊழியக்காரர் தான். அப்போ இங்கே பைபிள் என்ன சொல்லுது நமக்கு? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒருத்தரை கர்த்தர் எழுப்புறார், ஆனால் புதிய ஏற்பாட்டில் 120 பேர் எழுப்புறார். அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபேவர் என்னன்னா, நம்ம குழுவாக எழுமணும். ஐ மீன் எல்லாரும் எழுமணும், எல்லாரும் எழுமணும். அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறபடி நீங்கள் ஏறி சத்தமிடணும். உங்கள் சத்தத்து உங்கள் வார்த்தைகளை, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு லைஃப் கொண்டு வர முடியும், உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு மரணத்தை கொண்டு வர முடியும். உங்கள் உதடுகளுக்கு அந்த பவர் இருக்கு. எனக்கு கனவுல ஒரு நாள் ஒரு கனவு, ரொம்ப மோசமான கனவு. அந்த கனவை குறித்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நான் என்ன சின்னதாக சொன்னாலும் அதை கட் பண்ணி போட்டுருவாங்கல்ல, அப்படி அதுவும் போட்டாங்க. ஆனால் சொல்கிறேன், இந்த கனவு வந்த உடனே ரொம்ப கலங்கி போயிட்டேன். இப்போ கலங்கி போன உடனே நான் எழுந்து உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகிறேன். இந்த கனவு சும்மா வேகா அப்படி வரல, இந்த கனவு அப்படியே ஹெச்டி பிக்சர் மாதிரி வந்துச்சு எனக்கு. அது ரொம்ப ஆபத்துகள் நிறைந்த, பயங்கள் நிறைந்த ஒரு சொப்பனம். எழுந்து உட்காந்து பயங்கரமாக அழுகிறேன். அழுகிறத விட இந்த பயத்துக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும்னா திகில், அந்த மாதிரி மனசு அப்படியே படப்படப்படப்பட எழுந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும்போது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு பாட்டை, சிறகுகளின் மறைவினிலே நான் நம்பிலை பாருவேன், நீர் துணையாய் இருப்பதனால் நான் நம்பிலை பாருவேன். அந்த லைன் வரும், கண்மணி போல் என்னை காப்பவரே நான் நம்பிலை பாருவே, காலமெல்லாம் நம்மை காப்பவரே நான் நம்பிலை இந்த பாடல் என் உள்ளத்திலேருந்து வருது. நான் இதை பாடி ஆராதிக்கிறேன். உடனே எனக்கு அந்த பாட்டு அவ்வளோ அப்பத்துக்கு தெரியாது. உடனே கூகுளில் போய் கடகடன்னு அந்த பாட்டோட லிரிக்ஸ் எடுத்து வச்சு அப்படியே அந்த வரிகளை பாடி ஆராதிக்கிறேன். ஆராதிச்சு முடிக்கிறதுக்குள்ள, அந்த பாட்டை நான் பாடி முடிக்கிறதுக்குள்ள என் மனசு அப்படியே இளைப்பாருச்சு. இப்போ எனக்கு அந்த சொப்பனத்தை குறித்து எந்த பயமும் இல்லை. எழும்பி நான் அந்த சொப்பனத்துக்கு எதிரடியான ஒரு ஜெபத்தை செஞ்சுட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்து மீட்டிங் கிளம்பி போயிட்டோம். கூட்டத்தில் பிரசங்க வேலையில் இந்த சொப்பனத்தை குறித்து நான் இப்படி வந்துச்சு, இந்த பாட்டை நான் பாடினேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போ தான் அங்கே என்னுடைய அத்தை உட்காந்துருக்காங்க, என் ஹஸ்பண்ட் உட்காந்து, அப்போ தான் அவங்க அந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க. நைட் நான் இவ்வளோ போராடி இருக்கேன் அப்படின்றது. முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் கணவர் கேட்டார், என்ன சொப்பனம் அது அப்படின்னார். எனக்கு வாய் இப்படி வந்துருச்சு. உடனே திடீர்னு எனக்குள்ள ஒரு, அப்பா அந்த சொப்பனம் என்னுடைய நினைவுகளில் இருக்கிறது. ஆனால் இப்போ நான் அதை சொன்னேன்னா
அந்த வார்த்தையின் மூலமாக அந்த சொப்பனத்துக்கு பவர் கொடுத்துருவேன். ஐ கேன் கிவ் பவர் டு தட். இப்போ நான் அதை சொல்ல விரும்பலை, அதுக்கு ஒரு பவரை நான் கொடுக்க விரும்பலை, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டு. உங்கள் வார்த்தை இப்படி நடந்துருமோ அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி சொல்லும் போது அந்த வேர்டுக்கு நீங்கள் பவர் கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் சத்தமிட வேண்டியது என்னன்னா, இதோ ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். எந்த சூழல்லையும், எவ்வளவு எதிர்மறையான சூழல் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது இதோ. சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தை, இதோ. ஏதோ தூரத்தில் இருக்கிற தேவன் இல்லை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன் வலக்கரத்தை பிடித்து. எங்கேயோ தூரம் வந்து நான் உனக்கு துணை செய்கிறேன்னு சொல்கிற ஆண்டவர் நம்ம ஆராதிக்கல. நம்ம அருகில் வந்து நம்ம கையை பிடிச்சு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, வலக்கரத்தை பிடிக்கிறேன், வலக்கரத்தை பிடித்து நான் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாத, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே நீ பயப்படாத, நான் உனக்கு துணை செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன இந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ இந்த சோர்ந்து போகிறவங்க, இங்கே இடைப்படைந்தவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கறது என்ன? ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த். இது தமிழில் இங்கிலீஷில் பெலன் இருந்தால் கூட ஆங்கிலத்தில் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, பவர். எல்லாரும் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை, பவர். இந்த பவரை கர்த்தர் எப்படி கொடுக்குறாரு? அதுக்கு என்ன அடையாளமாக சொல்லியிருக்குன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் இது கொடுக்குறார். அல்லேலூயா. ஒரு சூழல் நடந்த உடனே நீங்கள் உங்கள் சுய பலத்தில், உங்களுக்கு கிடைச்ச ஞானத்தில், உங்களுக்கு கூட சப்போர்ட்டாக இருக்கிற 4 பேரை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, ஓகே செய், ஹெல்ப் கிடைக்கும். ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன் அப்படி நம்ம ஜெபிச்சிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? சில பேர் காட்ஸ் வில் எப்படி ஜெபிப்பாங்கன்னா, நான் போவேன், அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது காட்ஸ் வில், அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது காட்ஸ் வில் இல்லை, அப்படி ஜெபிப்பாங்க. எனக்கு அது ஒரு ஃபன்னி ப்ரேயராக தான் தெரியுது. நீங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா, இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறது எப்படி தெரியுமா? இந்த மேகம்னு ஒரு மேகம் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தும். இந்த மேகம் அவர்களை நடத்தும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அப்படியே போயிட்டே இருக்கும், இவங்க அந்த மேகத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கும் லைஃப் யோசிச்சு பாரு. நம்ம சும்மா இஸ்ரவேல் ஜனங்க இப்படி இருந்தாங்க, இன்னும் இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆனாங்கன்னு யோசிக்கிறோம், அவங்கள கண்டபடி திட்டுறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எனக்கு தெரியும் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். எங்கள் பூட்டு பாருங்கள், இடமே இல்லை, அந்த கார் வந்து கதறம், வாயிருந்தா என்னை விட்டுடா சாமி, எனக்கு முடியலடா, இதுக்கு மேலே நான் தாங்க முடியாதுடா அப்படின்னு கத்தும். ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ட்ராவல் பண்ணுறதை விட இந்த ட்ராவலுக்கு பேக் பண்ணுறது இருக்குது பாருங்கள். 1.25 வயசு ஒரு பிள்ளைக்கும் 3.5 வயசு ஒரு பையனுக்கும் நான் வந்து எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, எனக்கு பேக் பண்ணுறது. ஒரு 6 வெள்ளைப்பட வச்சுருக்கேன் நான். 6 அழுக்கான உடனே கொண்டு போய் துவைச்சி அயனுக்கு கொடுத்து அப்படியே உள்ளே தூக்கி வச்சிருவேன். அதுக்கு ப்ளவுஸு அவ்வளோதான், பேக்கிங்கே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் சுடிதார், அது எக்ஸ்ட்ரா தானே, அதை எடுத்து வச்சா சும்மா எனக்கு பேக்கிங் 2 மினிட்ஸில் முடிச்சிருவேன் நான். ஆனால் இந்த குட்டீஸ்க்கு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே, எடுத்து வைக்கிறதுக்குள்ளே தலையே வலிக்கும். அந்த நாளைக்கு கிளம்ப போகிறேன்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுற்றிட்டு இருப்பேன். என் கணவர் என்ன பிரின்சி என்னப்பா அப்படின்னு, சரி நீ பேக் பண்ணி முடியல, நீ பேக் பண்ணும்போது நீயா இருக்க மாட்டே அப்படி. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், பயங்கர ஒரு மாதிரி வித்தியாசமான அனுபவம். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி அதுவும் என்னென்னா, கரெக்டாக 2 நாள் தான் கேப் கொடுத்துருப்பாரு. நான் போய் நைட்டே எடுத்து அதை மெஷினில் போடணும், அது காயணும், அதை காஞ்ச உடனே இதெல்லாம் ஒரு விஷயமா? உடனே அங்கே போடுவாங்க, கட் பண்ணி போட்டோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் போடுவாங்க. நான் சொல்கிறேன் அப்படி தான், எனக்கு அது கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு அது ஈஸி, எனக்கு அது கஷ்டம், அவ்வளோதான். கஷ்டம் அவ்வளோதான், புரிஞ்சிச்சுங்களா? சொல்கிறேன். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனம் இந்த மேகத்தையே பார்த்துன்னு இருக்கணும். எனக்காவது நாளைக்கு மீட்டிங் இன்னைக்கு கிளம்புன்னு சொல்கிறதுக்காவது ஒரு ஐயா இருக்கார் கூட. இது திடீர்னு தபுகின்னு கிளம்பும், உடனே பிள்ளைய கூட்டுக்கல்லையே கொட்டி கூடாரத்தை வர டிஸ்மேண்டல் பண்ணணும். அதை வேற நமக்காவது கூடாரம் இல்லை, கூடாரத்தை டிஸ்மேண்டில் பண்ணி தூக்குறா. அது அப்போ தான் தூக்கி தோளில் போடணும். அவர் ஐயா வீட்டில் வயசானவர் இருக்கார், கால் நடக்க முடியாது, அவரை தூக்கணும். எப்படி கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லை ஜனங்களுக்கு? இது எழுந்துடணுமா, இது போய் டக்கு நின்னோன்னு. இப்போ நான் நினச்சி பார்த்தேன்,
திடீர்னு மேகம் போய் நின்றுச்சு. எல்லாரும் ரிலாக்ஸ். அரை மணி நேரம் அப்பாடா செட்டில் ஆகுங்கடா, எவ்வளோ தூரம்டா. அரை மணி நேரத்தில் திரும்பி கிளம்பிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஹே, பைபிள் சொல்லுது மேகம் எப்பொழுது எழும்புதோ அப்போ இவங்களும் எழும்புவாங்க. மேகம் அவங்க நின்றுவாங்க. திஸ் வாஸ் தேர் லைஃப். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு என்ன பொறுத்த தெரியும், ஆண்டவர் அப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிற தெய்வனா இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? என் வாழ்க்கையை மாற்றின ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். என்னை பார்த்து எல்லாரும் கேட்பாங்க, சிஸ்டர் ரொம்ப கஷ்டம் இல்லை சிஸ்டர் பிள்ளைகள்லாம் வச்சு ஊழியம் சேர்த்து அப்படி. உடனே நான் என்ன பண்ணுவேன், பெண்கள் என்ன யாராவது கேட்டாங்கன்னா கஷ்டம்ட்டாங்க, யாருமே சொல்ல ஆமாம் சிஸ்டர் எவ்வளோ கஷ்டம். நான் கஷ்டம் சிஸ்டர் ஆமாம் ஆமாம் அப்படி சொல்வேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட பேசுகிறார், என்ன ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எல்லார்கிட்ட சொல்கிறியே அப்படின்னாரு. கஷ்டம் தானேப்பா, கஷ்டமாக தானே இருக்குது, தூக்கம் இல்லை, சாப்பாடு ஒழுங்காக இல்லை, இது கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நீ இதை மாற்றணும். இதுக்கப்புறம் நீ யார்கிட்டையும் கஷ்டம்னு சொல்லாத. இதை நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ என்ன சொல்கிறது? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்கிறது? உடனே போட்டுருவாங்களே. அவங்களுக்கு என்ன ஜாலியாக சுற்றுறாங்க, இங்கே கொடைக்கானல் இருக்காங்க, அங்கே ஊட்டியில் இருக்கிறாங்க, இங்கே மூணாரில் இருக்காங்க. என்ன வாழ்க்கை இந்த பிரின்சிஸ்டர் சமைக்கிறதே இல்லை போல இருக்குது, ஜாலியாக இருக்காங்களா, நமக்கு தான் அடுப்பட்டியில் இருக்கணும் பிரின்சிஸ்டர். எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, சிஸ்டர் உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஏன் நான் சமைக்க மாட்டேன்னா இப்படி நினச்சிக்குவாங்க. நான் சொன்ன ஆண்டவரே, இப்படி சொன்னால் இப்படி சொல்லுவாங்க, அப்படி சொன்னால் இப்படி சொல்லுவாங்க, எப்படி சொல்ல, என்ன பதில் சொல்ல? அப்போ தான் எனக்கு ஆண்டவர் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். சேலஞ்சுன்ற வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் யாராவது என்கிட்ட கேட்டா இது வரைக்கும் நான் என்ன சொல்வேனா, ஆமாம் சேலஞ்சிங்காக இருக்குன்னு சொன்னேன். கஷ்டம்னு நான் சொன்னபோது நான் சோர்ந்து போயிட்டேன். சேலஞ்சுன்னு சொன்னபோது எனக்கு அது ஒரு சவால், தமிழில் சவாலாக இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தேன். கஷ்டம்னா சோர்வை உண்டாக்குச்சு, சவாலாக இருக்குன்னு சொன்ன உடனே அதை தாண்டணும், அதை ஜெயிக்கணும், இதை செஞ்சு முடிக்கணும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு நம்ம பிள்ளைய ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறதே கஷ்டம். ஆனால் நம்ம கூட பிறந்தவங்க பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சா இப்போ வரும் பாருங்க ஒரு வெறி உள்ள. லேண்டை விற்று நகையை விற்றாகிலும் பிள்ளைகளை டாக்டர். இது எப்படி வந்துச்சு? சவால். அவ படிக்க வச்சால, என் கூட பிறந்தவ படிக்க வச்சால, நானும் முடியும்ன்ற ஒரு சவால் வந்தபோது அதை செஞ்சு முடிக்கணுன்ற வெறி உள்ள வருது. அதான் நான் சொல்றேன். இவரை நீங்க பாத்தீங்கன்னா கோலியாத்தை பார்த்த உடனே கஷ்டம் நினைச்சாங்க சவுல்லாம். ஆனா தாவீது கஷ்டமா நினைக்கல, சவாலா நினைச்சார். அவர் சொல்றாரு, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு முறை ஒரு சவால் எனக்கு வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு, ஒரு முறை இன்னொரு சவால் வந்துச்சு, அதை நான் ஜெயிச்சேன். பெண்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில நமக்கு ஏன்டா கஷ்டம் வருதுன்னு சொல்லக்கூடாது, நமக்கு ஏன் சவால் வருது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு சவாலையும் நீங்க தாண்ட நீங்க ஒரு பவர்ஃபுல் வெப்பனா மாறு. அல்லேலூயா. நீங்க ரொம்ப போல்டா இருக்கீங்க பிரின்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. எப்படி போல்டா இருக்கு? பின்னாடி பாருங்க, நான் அடி நான் குத்து. சின்ன வயசுலேருந்து, என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து நிறைய கஷ்டங்கள். எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம். எனக்கு மைக் கிடைச்சிச்சு, உங்களுக்கு மைக் கிடைக்கல, அவ்வளோதான். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. ஆனால் இந்த சவால்களை ஒவ்வொன்றையும் நான் தாண்ட தான் நான் ஸ்ட்ராங்கானேன். எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு சாதாரண பெண்ணா ஏதோ ஒரு மூலையில் இருந்திருப்பேன். இன்னைக்கு பிரச்சனையை கொடுத்த பிசாசே டென்ஷன் ஆயிட்டான். இவளை சும்மா விட்டுருந்தாலே இவ எங்கேயாவது ஓரமாக கடந்திருப்பா எக்கோ பண்ணின்னு. இவளுக்கு கஷ்டத்தை கொடுத்தோம் பாரு, இன்னைக்கு இவ ஊழியக்காரி ஆயிட்டாலே அப்படின்னு அவன் கஷ்டப்படுறான். எத்தனை பேருக்கு புரியுது? நமக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரியாது, அதை வெளியே கொண்டு வரதான் கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஏன் கழுகுக்கு வசனம், இந்த வசனம் சொல்லுது, இந்த பலத்தை எதோடு ஒப்பிடுதுன்னா, காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு புது பலனை கொடுக்குறார். புதுசு. நான் சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் அப்படி சொன்னார், புதுசுனாலே, இப்போ இந்த புடவை நான் புதுசுன்னு சொன்னால் நீங்கள் என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நான் போடல, இன்னைக்கு தான் இந்த கூட்டத்திற்காக புதிதாக தைச்சு போட்டு வந்திருக்கேன்னு அர்த்தம்.
ஆனால் இது வந்து புதுசு கிடையாது. இதை நான் இன்னொரு மீட்டிங்கில் இதுக்கு முன்னாடி ஒரு 4 மீட்டிங்கில் போட்டிருக்கேன்னா, பார்க்க புதுசாக இருக்குன்னு நீங்கள் சொன்னால் சார் நல்லா இருக்கே சாரி புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட நான் என்ன சொல்லுவேன் உடனே, இல்லை இது பழைய சாரி தான் சொல்லுவோம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இல்லை இது பழைய சாரி தான், ஒரு 2-3 தடவை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். புதுசுனா என்னென்னா, இதுவரைக்கும் நான் போட்டிராத, இதுவரைக்கும் நான் உடுத்தாத. அல்லேலூயா. இந்த புது பலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரையிலும் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்திராத, இதுவரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு ஸ்ட்ரென்த்தை, ஒரு பவரை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. இந்த சோர்ந்து போகிறது வந்து சுலபமாக யாருக்கு நடக்குதுன்னா பெண்களுக்கு தான் நடக்குது. கரெக்டாக இல்லைங்களா? நம்ம தான் ஈஸியாக சோர்ந்து போய், எந்த அளவுக்கு நம்ம உற்சாகமாக சபைக்கு வரோமோ, எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்குமோ அதே அளவுக்கு சீக்கிரம் சோர்ந்து போகிறது யார் தான்? நம்ம தான். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த சோர்ந்து போகிறவரை குறித்து இந்த வசனம் பார்க்கும்போது அவங்க 3 விஷயம் பண்ணுறாங்க. 1 நடக்கிறாங்க இருக்கா, 2வது அவங்க ஓடுறாங்க. இப்போ இவங்க தொடர்ச்சியாக நடக்கிறதுனாலும் ஓடுறதுனாலும் இவங்களுக்குள்ள என்ன வருது? இளைப்பு வருது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ நடப்ப ஆனால் உனக்கு சோர்வு இருக்காது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் பண்ணாங்க. என்னன்னா, அவங்க நடந்தாங்க ஆனால் செருப்பு தேயலை, அவங்க நடந்தாங்க அவங்க வஸ்திரம் பழமையாகலை. அல்லேலூயா. அக்கினி சூளைக்குள்ள தான் இருக்கிறாங்க, ஆனா அக்கினி அவங்கள பற்றல. பைபிள் சொல்லுது, அக்கினி அவர்கள் மேல் பலன் செய்யவில்லை. அல்லேலூயா. அக்கினிக்கு பலன் இல்லைன்னு இல்லை, அக்கினிக்கு பவர் இருக்கு. பலன் விட நான் பவர், தமிழ்ல பலன் இருக்கு. நான் சொல்றேன், ஃபயருக்கு ஒரு பவர் இருக்கு. எதை இந்த ஃபயர் கிட்ட கொண்டு வந்தாலும் அது அதை பிடிச்சிக்கும், தன்னை போல அதை மாத்திரும். அல்லேலூயா. ஆனா அந்த அக்கினிக்கு பவர் இருந்துச்சு, ஆனா அந்த பவர் இவங்களை தொடாத மாதிரி அதுக்குள்ள இருந்தா கூட கர்த்தர் அவர்களுக்கு ஒரு இன்விசிபிள் ப்ரொடெக்ஷன் வச்சிருந்தார். வெளியிலேருந்து நம்ம அதை பார்த்தோம்னா, ஏன்னா அதை பார்த்தாங்கன்னு பைபிள் சொல்லுது, அது எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியல, ஆனால் பார்த்துருக்காங்க. ஏன்னா பார்த்ததுனால தான் அவங்க 3 பேரோட 4ஆவதா ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்க்கும் பொழுது அவங்க உள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் யாரும் காணாத, மாம்சத்தில் இருக்கிற மனிதர்கள் பார்க்க முடியாத ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? உங்கள் வாழ்க்கையில் அக்கினியை நீங்கள் சந்திக்கலாம், சிங்க கெபிக்குள்ள இருக்கலாம், ஆனால் சிங்கத்தின் வாய் கட்டப்படும். அக்கினியினுடைய பலனை கர்த்தர் அறுத்து போடுவார். அல்லேலூயா. அந்த சூழல் இருக்கு. நீங்க நடப்பீங்க ஆனா சோர்ந்து போக மாட்டீங்க, நீங்க ஓடுவீங்க ஆனா டயர்டாக மாட்டீங்க. அல்லேலூயா. அது எப்படி? ஒரு சரீரத்தை பார்த்தா நடந்தா என்ன பண்ணும்? காலு வலிக்கணும். இது ஏன் எப்படி நடக்கும்? இது எப்படிங்க சாத்தியம்? நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி கர்த்தாவே நடந்து டயர்டாகாம வாழ்க்கை ஃபுல்லாக நடந்துட்டே எப்படி தெரியுமா அது நடக்கும்? உங்க பலத்தினால் அல்ல, உங்க பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் அது ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க பலத்தினால் இல்லை, உங்க ஸ்ட்ரென்த்தை நீங்க யூஸ் பண்ணாதான் உங்க ஸ்ட்ரென்த் டயர்ட் ஆகும். ஆனா கர்த்தருடைய ஆவியினால், ஏன்னா பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. எலியாவை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எலியா ஆகாப்பின் ரதத்திற்கு முன்பாக ஓடினான். which is impossible. ஒரு பிசிக்கல் வேர்ல்டில் பார்த்தா அது இம்பாசிபிள். ஆனால் அவர் ஓடுறார். குதிரைக்கு முன்னாடி யாராவது ஓட முடியுமா? வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஆனால் அவர் ஓடுறார். எலியா ஓடி போறார். அப்போ அந்த ஸ்ட்ரென்த் எப்படி கிடைச்சிச்சு அவருக்கு? நான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் அமர்ந்தது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜெபம் என்ன தெரியுமா? நீங்கள் முதலாவது உங்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி உபவாசிக்க சொன்னா. உபவாசிக்கும் போது எஸ்தர் ராஜாத்தி ஜெபக்குறிப்பு அனுப்புனா. ஜெபக்குறிப்பு நமக்கு தெரியும் இல்லை? சகோதரி ஜான்சி அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெபக்குறிப்பை சொல்லி. அந்த மாதிரி எஸ்தர் வந்து சும்மா எல்லாரும் ஃபாஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வாய் வந்ததெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல எஸ்தர். எஸ்தர் ஜெபம் எப்பவுமே எப்படி இருக்கணும் தெரியுமா? குறிப்பா இருக்கணும், கருத்தா இருக்கணும். ஆமென். ரொம்ப பொதுவாக ஜெபிக்கிறது நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. கர்த்தாவே தேசத்தை ஆசீர்வதியும், அப்படி ஜெபிக்கிறதெல்லாம் போதும். தேசத்தை ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணும்? நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் இல்லை? கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும்,
ஆண்டவர் கேட்பார், என்ன ஆசீர்வதிக்கணும் சொல்லு. உன்னை பொறுத்தவரை ஆசீர்வாதம்னா என்னன்னு முதல்ல அதை சொல்லுங்க. இப்போ ஆசீர்வாதம்னா என்ன? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டவருக்கு என்னுடைய ஹஸ்பண்டும் நானும் பேசிட்டு இருந்தோம். அப்போ இந்த ஆசீர்வாதம்ன்றாங்களே அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஆசீர்வாதம். ஒருத்தருக்கு ஒரு வீடு கட்டிட்டா கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இல்லை நமக்கே நம்ம என்ன கேட்குறோன்னு தெரியாமல் கேட்டுட்ருக்கோம். ஜபங்கள் எப்படி இருக்குது தெரியுமா? புரியாமல், அறியாமல், தெளிவில்லாமல் வேகா கேட்குறோம். நான் சொல்கிறேன், ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணணும். அதுதான் ரைட் ப்ரேயர். ஹல்லேலூயா. பைபிள் படித்து ஜெபம் பண்ணுங்க, இல்லை பரிசுத்த ஆவியானவரை இன்வைட். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஒரு ஜெபத்தை சும்மா ஆண்டவரே ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஆண்டவரே இந்த திருமண காரியத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை நீங்கள் எப்படியாவது மாற்றி ஒரு திருமணத்தை நடத்தி வைங்க அப்படின்னு ஜெபிக்கிறது ஒரு பேசிக் லெவல் ப்ரேயர். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியில் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லி தருவார், இந்த திருமணத்துக்கு என்ன தடை, யார் தடை, எது தடை, கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் பண்ணுனா நீங்கள் ஏறி வரணும் மேலே. ஏன் தெரியுமா மேலே வரணும்? நாங்கள் ஆண்டவர் கர்த்தருடைய சுவிசேஷிக்க நீ ஏறி வான்னு ஏன் சொல்ல தெரியுமா? நீங்கள் உயர்வான இடத்துக்கு ஏறினா தான் கீழே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு பார்க்க முடியும். ஃபார் த விசிபிலிட்டி. பைபிளில் ஏறி போன எல்லாருடைய கண்ணும் திறந்து பார்த்தாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் இன்னைக்கு பதட்டம், பயம், கலக்கம், குழப்பம்லாம் பெண்களுக்குள்ள இருக்கு தெரியுமா? விசிபிலிட்டி இல்லை. உங்களுக்கு சொல்றது புரியுதா? இருளா இருந்துச்சுன்னா சொந்த வீட்டில் நடக்கவே நீங்கள் பயப்படுவீங்க. கரெக்டா இல்லையா? நம்ம வீடு தான் இப்போதான் நம்ம கிச்சனை தொடச்சிட்டு வந்திருப்போம். அதே இருட்டா இருந்து சில் 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 அப்படின்னு ஒரு சத்தம். அது எங்கே தான் நைட்டில் அந்த சலங்க சத்தம் வருதுன்னு எனக்கு தெரியல. கண்டுபிடிச்சிங்களா அது என்ன, எதனால வருதுன்னு? எது? பூச்சிங்க. அது நைட்டு ஜாலியாக பாட்டு பாடின்னு இருக்கு. ஐயோ சல் 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 கேட்குது. இருட்டாக இருந்தால் சொந்த கிச்சன்லேயே யாரோ ஓரத்தில் இருட்டாக நிற்கிற மாதிரி. ஐயோ நம்ம கிச்சனில் கருப்பாக ஒரு உருவம். இப்போ ஒரு சிஸ்டர் பேசிட்டு இருந்தாங்க, நான் கீழேருந்து கேட்டேன், கருப்பாக நான் வந்தேன் பேயின்னு பயந்துட்டேன். நாங்கள் நல்ல நீங்கள் தானா? நல்ல அதான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு அந்த மாதிரி பெண்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. வெரி ஃபன்னியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் பீப்புள் லைக். ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப தைரியத்தோட. அப்போ இருட்டாக இருந்த உடனே நமக்கு என்ன வந்துடுதுங்க? சொந்த வீடுனாலே பயம் வருது. வெளிச்சமாக இருந்தால் எங்கேயுமே நீங்கள் தைரியமாக நடப்பீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு ஏன் நம்ம கலங்குறோம், ஏன் நம்ம பயப்படுறோம், ஏன் நமக்குள்ளே இருக்குன்னா ஏறலை இன்னும். என்கிட்ட கேட்பாங்க, அடுத்து பிள்ளைங்க இப்போ தூக்கிட்டு போயிடுறீங்க. ஃபஸ்ட்டு என் கணவர்கிட்ட கேட்டாங்க, பொண்டாட்டி வந்தால் எப்படி இப்படி போயிட்டே இருக்கீங்களே. நாங்கள் வந்து ஊழியத்தை செஞ்சோம். அப்புறம் எங்கள் 2 பேரை பார்த்து கேட்பாங்க, இப்போ நல்லா ஊழியம் செய்யலாம், குழந்தெல்லாம் வந்தால் எப்படிங்க அப்படின்னாங்க. அப்படி குழந்தை வந்து ஊழியம் செஞ்சோம், அடுத்த குழந்தை வந்து ஊழியம் செஞ்சோம். இப்போ அடுத்து எங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த சமுதாயம், என்ன நீங்கள் செஞ்சால் கூட. அடுத்து என்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்குறாங்க. எனக்கு என்ன பதில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியாது. என் பதில் என்ன? தெரியாது. ஆனால் தெரியாதுன்றது குழப்ப பயத்தில் சொல்கிற தெரியாது இல்லை. கர்த்தர் நடத்துவார். இது வரைக்கும் நடத்தினாரே. இந்த 2 பிள்ளைகளும் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போகிறோமே, கர்த்தர் நடத்தினாரே, இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. இம்மட்டும் கைவிடா தேவன், ஹல்லேலூயா, இனியும் கைவிட மாட்டார். அந்த வார்த்தை எப்படி சொல்லு? தாயின் வருத்தில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். எங்க தாங்கினாரா? நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அவர் என்னை அப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஹல்லேலூயா. அங்க பிடிச்சவர் எப்ப வரையும் தாங்குவார்? ஆயுள் முடியும் வரை என்னை தாங்குவார், என்ன தாங்குவார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த திட்ட நம்பிக்கை. சமுதாயம் கேள்வி கேட்டு இன்னைக்கு பல பெண்கள் தவறான முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சமுதாயம் கேட்குற கேள்விதான். உங்களுக்கு விசுவாசம் இருக்கும், ஆனால் அவங்க கேட்ட கேள்வி உங்களை மறுபடியும் கொண்டு போய் எங்கேயோ நிறுத்திடும். நான் சொல்கிறேன், இதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. மூத்த நிறைய அம்மாமாருங்க இருக்கீங்க, உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அன்பான ஆலோசனை என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறையை உங்கள் சொந்தக்காருக்காக, அடுத்தவங்களுக்காகலாம் உங்கள் தலைமுறையை கஷ்டப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. அவங்க இன்னைக்கு ஒன்று கேட்பாங்க, நாளைக்கு இன்னொன்று கேட்பாங்க. அதை வச்சு பிள்ளைய, மருமகளை, பேர பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா.
அந்த காலத்தில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனைனா சமுதாயத்திற்காக நிறைய விஷயங்களுக்கு ஒத்து போயிட்டாங்க. இது காரணம் ஒரு ஆணா இருக்க மாட்டார், பெண்கள் தான். பல பிரச்சனை குடும்பங்களுக்குள்ள வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆண்கள்னா குடிப்பாங்க, போதை பழக்க வழக்கங்களுக்கும் மிஞ்சி போனால் ஆண்களுக்கு அடுத்த பெண்ணோட ஒரு சவகாசம் இருக்கும். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. தவறான காரியங்கள் நிறைய உள்ள கொண்டு வருவாங்க, சின்ன சின்னதாக கண்ணுக்கே தெரியாது. ஏன் தெரியுமா? சமுதாயம். அல்லேலூயா. இந்த சமுதாயத்துக்கு காதை அடைச்சிக்கணும். ஒன்றும் இல்லைன்னா பாருன்னுவாங்க, எல்லாம் வந்துட்டா நானும் தான் உன் சொந்தக்காரன்னுவாங்க. அப்படிதான் பேசுவாங்க மாற்றி மாற்றி. கர்த்தருக்குள்ள நீங்க ஏறணும். ஏறினாதான் எனக்கு அதான் ஆண்டவர் என்னை ஏறி வா அப்படின்னு ஒரு நாள் நான் இந்த சத்தத்தை கேட்கும் போது நான் ஏறி போகணும்னு ஏன் விரும்புகிறேன்னா, நம்ம இங்கேருந்து நீங்கள் உங்கள் நடுவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் எவ்வளோ பார்க்க முடியும்? உங்களை சுற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கிற 5-6 பேரை பார்க்க முடியும். அதே நீங்கள் ஏறி போய் நின்னீங்கன்னா மொத்தத்தையும் பார்க்க முடியும். யூ கேன் see the full picture. ஹல்லேலூயா. தூரத்திலிருந்து ஒரு ஆபத்து வருதுன்னா நீங்கள் மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. இங்கே இருந்து கிட்ட வந்தால் தான் உங்களால் பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஏன் தெரியுமா நீங்கள் ஏறி போகணும்? ஏன் நீங்கள் ஏறணும் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு சில விஷயத்தை காண்பிக்கணும்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் டு கோ. வாலிப பிள்ளையாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் ஏறி போகணும். ஆமென். பார்க்கணும் என்ன பிரச்சனை, என்ன சூழல், ஏன் இப்படி நடக்குது, ஏன் இது தொடர்ச்சியாக என் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு, நாங்கள் ஏன் தொடர்ந்து இப்படி பணம் செலவாயிட்டே இருக்கு, வியாதி வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு உபத்திரத்திலிருந்து மீண்டு வரத்துக்குள்ள இன்னொரு உபத்திரம் வந்துடுது. அதனால தான் பைபிள் அந்த இடத்துல சொல்லுது, கர்த்தர் என்ன செய்கிறாரா, காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் கொடுத்து அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்னா, கழுகுக்கு ஒப்பான சிறகுகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் என்ன நம்புறேன் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு சிறகை பொறுத்த போறார். ஹல்லேலூயா. நீங்க ஆல்ரெடி கர்த்தரோடு நடக்கிறீங்க, நீங்க ஆல்ரெடி கர்த்தருக்காக ஓடுறீங்க. ஆனா 2026 நீங்க உயர பறக்கணும். செட்டில் ஆகாதீங்க. நடக்கிறோம், ஓடுறோம், சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க. பறக்கணும், பார்க்கணும். கழுகு உயரத்தில் பறக்கிறதுனால அதோடைய கண் பார்வையை குறித்து என் கணவர் அதை பிரசங்கிப்பாங்க ரொம்ப அழகா. அது கண் அவ்வளோ ஷார்ப்பான கண்கள் கழுகுக்கு. அல்லேலூயா. ஆமென். பார்க்கணும். என்னை கர்த்தர் ஏறிவான்னு நான் சொன்னேன். ஒரு நாள் நான் ஜெபிச்சேன், என்னுடைய 6 மணி நேர ஜெபம். அந்த 6 மணி நேர ஜெபத்தில் கர்த்தர் என்னை ஏறி வர பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு தெரியாது, இந்த ஏறிவான்ற வார்த்தையும் தெரியாது, இந்த வசனமும் தெரியாது. ஆனால் அப்படி நான் மேலே ஆவிக்குள்ளாக்கப்பட்ட அந்த நாளில் கர்த்தர் எனக்கு காண்பித்ததெல்லாம் இப்போ நான் செஞ்சிட்ருக்க ஊழியத்தை கர்த்தர் காண்பிச்சார். அப்போ எனக்கு 23 வயசோ 22 வயசோ. ஊழியத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஊழிய பின்னணி கிடையாது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு பாரம்பரிய சபையை சார்ந்தவன். இதுதான் ஊழியம்னு காண்பிக்க கொடுக்க. எனக்கு ஒரு மென்டர் கிடையாது, மேலே யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எனக்கு காண்பிச்சேன், உனக்கு இப்படி ஒரு ஊழியக்காரை கொண்டு வருவேன், உன் திருமணத்தை இப்படி நான் நடத்துவேன், இப்படி நீ ஊழியத்தை செய்வேன், உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன், அந்த பிள்ளைக்கு நீ ஜூடான்னு பேர் வைக்கணும். ஹல்லேலூயா. எல்லாமே சொன்னாரான்னு இல்லை, ஆனால் முக்கியமான புள்ளிகளை எனக்கு கர்த்தர் காண்பித்தார். அதனால எமோஷ்னலாக என்ன நிறைய பேர் 2 தாக்குதல் எனக்கு இருந்துச்சு. ஒன்று, நமக்கு எதிரியாக வருவாங்க, இல்லைன்னா நமக்கு ஆதரவாக வருவாங்க. எதிரியாக வந்தோடனே நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அன்பாக நம்மக்கிட்ட சொல்கிறவங்க, எனக்கு 2 தாக்குதலுமே இருந்துச்சு. அவங்க என்கிட்ட சொன்னது கூட அன்பில் தான் சொன்னாங்க. ஆனால் நான் கர்த்தருக்குள்ள உறுதியாக நின்றதுக்கான காரணம் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம். ஹல்லேலூயா. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. நீங்கள் மலைக்கு மேலே ஏறினாதான் உங்களுக்கு தரிசனத்தை பார்க்க முடியும். அது தமிழில் தரிசனம்னு இருக்கு, இங்கிலீஷில் ரெவலேஷன் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு காலேஜில் போய் அந்த காலேஜ் செட் ஆகாமல் 2வது காலேஜுக்கு பிள்ளைக்கு என்ன எதிர்காலம் தெரியாமல் போய் சேர்த்து படிச்சு அப்படிலாம் இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்காரு இந்த பிள்ளையை குறித்து, இந்த காலேஜில் சேருங்க. தெளிவு எப்படி வருது? ஏறி போனால் தான் தரும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? யூ ஹாவ் டு ஸ்பிரிச்சுவலி கம் அப். ஏறி வரணும், பறக்கணும். கிறிஸ்தவர்களாய் மாறி எவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்னும் நடக்கிறதுக்கே டயர்டாயிடுறோமே. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கிட்ட பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், என்ன நீ நாட்களோட ஓடும்போதே நீ சோர்ந்து போறியே
அப்படின்னா இந்த காலாட்கள் அப்படின்னும் போது சக மனிதர்களோட நம்ம எதுக்கு டயர்ட் ஆகுறோம் சொல்லுங்க? அவங்களுக்கு வர அதே பிரச்சனை நமக்கும் வந்துச்சு, அதானே டயர்ட் ஆகுறோம். கரெக்டா இல்லையா? ஏங்க, நமக்கும் கடன் அவங்களுக்கும் கடன், நமக்கும் வியாதி அவங்களுக்கும் வியாதி, அவங்க வீட்லையும் சண்டை நம்ம வீட்லையும் சண்டை, அவங்களுக்கும் எவ்ரிதிங் இஸ் சேம். பைபிளில் வேதம் சொல்லுது, அதுக்கே நீ டயர்ட் ஆகிட்ட? காலாட்களோடு ஓடும் போதே நீ சோர்ந்து போவாயானால் குதிரைகளோடு எப்படி நீ ஓடுவாய்? அப்படின்னா ஆண்டவர் அந்த வார்த்தையை தீர்க்கதரிசன இடத்துல கேட்கும் போது, எப்பா உன்னை குறித்து நான் எவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சுருக்கேன், உன்னை குதிரையோட ஓட விட்டு, குதிரைக்கு முன்னாடி உன்னை ஓட விட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீ இப்பவே சோர்ந்து போறியே. ஹல்லேலூயா. இப்பவே சோர்ந்து போறோமே. அவங்களுக்கு வந்த பிரச்சனை தான் நமக்கு. உலகத்தில் இருந்தால் பிரச்சனை வரதான் செய்யும். ஏன் பிரச்சனை வருதுன்னா, நம்ம வாழ்கிற உலகம் இஸ் அ ஃபாலன் வேர்ல்ட். விழுந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு ஃப்ரான்ஸுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸில் போய் அங்கே வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குமா? அது ஃப்ளைட்டில் ஏறும்போது ஜாலியாக இருக்கும், அது போய் இறங்கினோன்னு ஜாலியாக இருக்கும், ஒரு நாள் ஜாலியாக இருக்கும், ஒரே நாள் 2 நாள் மேக்சிமம் 3 நாள் ஜாலியாக இருக்கும். 4வது நாள் சோறுன்னு கேட்கும் நாக்கு. கேட்குதா கேட்கலையா? கேட்கும். 3 நாள் தாக்கு பிடிக்கலாம், 4வது நாளாக முடியாது. கரெக்டாக இல்லைங்களா? நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் இருக்கிறவங்கள, உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க வெளிநாட்டில், நீங்கள் என்ன சொல்வீங்க? அவங்களுக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு. வெளிநாட்டில் மட்டும் வெளிநாட்டுக்காரன்னு நீங்கள் வீட்டில் உட்காந்து ரீல்ஸ் பாருங்கள், உங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு போடுறோன்றாங்களா? வெளிநாட்டுக்கு போனாலும் வேலை செஞ்சாதான் சோறு. கரெக்டாக இல்லைங்களா? சும்மா எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணிடுறது. அவங்களுக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்கிறாங்க, காசு அப்படியே கொட்டுன்னு. யார் வந்து கொட்டுறாரா? ட்ரம்ப்பு தலையில். எந்த ஊருக்கு போனாலும் வேலை செஞ்சாதான். இங்கேயாவது அத்தை மாமா ஐத்தன் வந்து உதவி செய்வாங்க, அங்கே ஒன்றும் கிடையாது. குப்பை அள்ளுறதுலேருந்து கொட்டி தீக்கிற வரையும், தோட்டத்தை க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாம் அவங்க தான் செய்யணும். கஷ்டம்தான், எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது. இங்கிருந்து அந்த தேசத்தில் போனால் கஷ்டப்படணும். கரெக்டாக இல்லைங்களா? அப்படிதான். இது நம்ம தேசம் இல்லையே. எத்தனை பேருக்கு புரியுது நம்ம சொல்கிறது? நம்ம தேசம் அங்கே இருக்கே, நமது கானானாச்சே. கானானில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து பூமியில் விட்டால் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு புரியுதா ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு? ஹல்லேலூயா. ஏன் ஒத்து போக முடியல? ஏன் கஷ்டமாக இருக்குது? அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, என்னால் ஜாலியாக இருக்க முடியல. முடியாது, முடியாது. ஏன்னா இது நம்ம இடம் இல்லை, இது நம்ம ஊர் இல்லை, இது நமது இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெண்களே, வீடு இருக்கா சோத்திரம் போடணும், சோறு இருக்கா சோத்திரம் போடணும், ட்ரெஸ் இருக்கா சோத்திரம் போடணும். இந்த பீரோ ட்ரெஸ், எனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லை. என்ன பக்கத்தில் பாருங்க, இங்கிட்டு பாருங்க, இந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க. புலம்புறது, அவங்களுக்கு இப்படி இருக்கு நமக்கு இப்படி இல்லை. நான் சொல்றேன், எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபையா நான் கர்த்தருக்கு எப்போ நன்றி சொல்வேன். என்னன்னா, ஐ எம் ஆல்வேஸ் வெரி வெரி கண்டென்ட். ஹல்லேலூயா. ரொம்ப நல்ல திருப்தியான ஒரு இருதயத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. அந்த ஹாப்பினஸ் எனக்குள்ளே இருக்குது, அந்த ஜாய் எனக்குள்ளே இருக்குது. எனக்கு வந்து அடுத்தவங்களை ஒருத்தங்களை பார்த்துட்டு இது மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறதில்ல. ஹல்லேலூயா. எனக்கு அந்த இது இல்லை, இது எனக்கு வேணும்னா எனக்கு அதை கர்த்தர் தருவார். அது மேலே எனக்கு ஒரு ஆசை வர்றதில்ல. அவங்க போடுறாங்க, நான் ஒன்றை போடுறதில்ல. நான் சொல்லிப்பேன், எனக்கு எதுக்கு பிராண்டு, நானே பிராண்டு, நான் சொல்லிக்குவேன். அப்படி நீங்கள் என்ன, சில பேர் வந்து பிரின்சி ரொம்ப ப்ரைடாக இருக்கான்னு நினைப்பாங்க. அது எனக்கு ப்ரைடு இல்லை, நான் ஒரு கெத்தாக இருக்கேன். நான் தான் பிராண்டு. என்னுடைய நிறைய பெண்கள் நான் பார்த்துருக்குறேன், இப்படி போட்டால் தான் நம்மளை மதிப்பாங்க, இப்படி இருந்தால் தான், அப்படி இருக்குல்ல, அதுக்காக ஏதாவது செய்வாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய வழிகளில் நடந்து உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, உங்கள் உடைகள் உங்கள் அலங்காரங்கள் இல்லை, கனம்ன்றது வந்து இது கர்த்தர் கொடுக்கறது. நான் அதை போட்டுக்காதீங்கன்னு சொல்ல, ஆனால் அதுக்காக உங்கள் சமாதானத்தை இழக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். கிடைச்சா போட்டுக்கோங்க, ஹல்லேலூயா, இருக்கா போட்டுக்கோங்க, நான் ஒன்றும் சொல்ல, போடுங்க, வாழுங்க. ஆனால் அது இல்லைன்றதுக்காக சமாதானத்தை இழக்கிறது, குடும்பத்தோட சண்டை போடுறதும், இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க.
அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுமா? நீங்க ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா கிருபை பக்கத்துல இன்டு போட்ட மாதிரி கூடும் கூட இல்லை, பெருகும். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட இருந்து கொடுத்தா அவர் என்ன பண்ணும்? முட்டி போட்டு இயேசுவே அப்படின்னு ஜெபி, பிதாவே அப்படின்னு அழுகல, தூக்கி பிடிச்சு சோத்திரான்னாரு ஆண்டவர். இறக்குனா எல்லாருக்கும் வந்துருச்சு. 8000 தான் சம்பளம், தூக்கி பிடிச்சு சோத்திரம் போடுங்க. 8000 ரூபாயில சமாதானமா வாழுவதற்கு கற்றுக்கிட்டேன். பணமோ பொருளோ நிலை இதெல்லாம் நான் சொல்றேன், அந்த அந்த ஆட்டிடியூட் எப்போ வரும் தெரியுமா? நான் இவ்வளவுக்குரியவன் அல்லன்னு நினைக்கும் போது பறக்கணும். அந்த கழுகை குறித்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன், எடுத்து வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாமா? எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் ஞானி. யாருங்க? ஞானி சாலமன். அவர் சொல்றாரு, எனக்கு இந்த விஷயத்தை பார்த்தாலே பயங்கர ஆச்சரியமா இருக்குப்பா அப்படி சொல்றாரா? என் புத்திக்கு எட்டாததுப்பா இது. என்னையே ரொம்ப புத்திசாலின்றாங்க, ஆனா என் புத்திக்கே அது எட்டலப்பா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது என்ன சாலமோன் அப்படின்னா, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும். அல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே தூக்கிட்டு போய் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தோட நான் பேட்ச் பண்ண நினைக்கிறேன். பேட்ச் பண்ணலாமா? எத்தனை பேருக்கு இந்த பேட்சிங் ரொம்ப பிடிக்கும்? பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் பியூட்டிஃபுல் பேட்சஸ். எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 3:8. இந்த 2 வார்த்தையும் அப்படியே பக்கத்துல வச்சு நம்ம மெடிடேட் பண்ண போறோம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். நான் ஈகில ஆவியினால் பிறந்தவனுக்கு ஒப்பிடு. அல்லேலூயா. எப்படி காற்றில் கழுகின் வழியும் தெரியாதோ அப்படியே ஒரு ஆவிக்குரியவனுடைய வழியும் உலகத்திற்கு தெரியாது. World cannot understand a spiritual personality. அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவர்களை அறிய மாட்டான். இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்க? என்ன பார்த்து சொல்லியிருக்காங்க? நிறைய பேரை பார்த்து, நிறைய ஊழியர்களை பார்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருடைய டெஸ்டிமனி கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, எங்களை பார்த்து நாங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் எங்களை சொல்கிறாரு இந்தியாவுக்கு போன்னு சொல்லும் போது எங்களை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, யூ ஆர் ஃபூல்ஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. இதே வார்த்தையை என்னை பார்த்தும் எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஓனர் சொல்லியிருக்கார், யூ ஆர் அ ஃபூல் அப்படின்னு. அவர் அன்பாக தான் சொன்னார். இவ்வளோ டேலண்ட் இருந்து இந்த டேலண்ட்டை நீ இப்படி யூஸ் பண்ணாமல் எதுக்கோ போகிறேன் எங்கேயோ போகிறேன்றியே அப்படின்னு சொன்னாங்க. நீ சென்னையில் வா, இங்கேயே மினிஸ்ட்ரி பண்ணு உங்கள் ஹஸ்பண்டோட, ஆனால் எங்கள் கூட கொஞ்சம் ஒர்க்கும் பண்ணு, மினிஸ்ட்ரியும் பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படி கூட சொன்னாங்க. பட் ஐ டோல்ட் நோ, இல்லை. அந்த வழிகளை முதலாவது நான் சொல்லும்போது, நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனங்களை நான் சொல்லும் பொழுது ஒரு சிலரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீ என்ன சொல்ற, நீ என்ன ஊழியத்துக்கு போறேன்னு சொல்ற, திடீர்னு யார் உன்னை கூப்பிட்டு பயன்படுத்துவா இப்படி என்ன கேட்டாங்க. நீ எப்படி செய்வ ஊழியத்தை? ஒரு பெண்ணா இருந்து நீ எப்படி ஊழியம் செய்ய முடியும்? யார் உன்னை கூப்பிடுவா, யார் உன்னை பயன்படுத்துவா? அன்புல தான் கேட்டாங்க. அவங்களுக்கு அது புரியல. அவங்களுக்கு அது புரியலன்றதுக்காக நான் இதை விட்டு போக முடியாது. நான் கர்த்தருக்காக உறுதியா நின்று, எப்படி ஆகாயத்தில் கழுகின் வழியை ஞானிக்கு கூட புரியாதோ அப்படியே ஒரு ஆவிக்குரியனுடைய வழிகளை ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களுக்கு புரியாது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு புரியலனா நீங்க என்ன சொல்ல தெரியுமா? உங்களுக்கு புரியலையா, வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அந்த பாட்டை பாட முடியல. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசுவை. இதை பாஸ்டர் ரீனுகுமார்
இந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு, திருப்பி ரீரிலீஸ் பண்ணார். இது ரீரிலீஸ் பண்ணும்போது நான் மனசில் நினச்சேன், என்ன நினச்சேன்னா, எதுக்கு திருப்பி இது சாங்க்கு இவர் செலவு பண்ணிருக்காரு. நான் உண்மையாகவே நினச்சேன், திருப்பி அதே சாங்க்கு இது இவர் ஏன் செலவு பண்ணார் அப்படின்னு யோசித்தேன். யோசிச்சுட்டு அந்த காரில் இப்படி போட்டு கேட்டுக்கிட்டே போயிட்டுருந்தேன். அப்போ இந்த முதல் வேர்ஷனில் இல்லாத ஒரு வரி தான் இந்த வரி, நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். அந்த வரி என் காதில் விழுந்த உடனே இந்த ஒரு வரிக்காக அவர் எவ்வளோ பணம் செலவிட்டிருந்தாலும் ரீரிலீஸ் இஸ் வெரி குட் திங் சொன்னேன் நான். என் ஸ்டேட்மெண்ட் மாறுச்சு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இது பண செலவாக பார்த்தேன் நான், ஆனால் அந்த ஆவிக்குரிய வெளிப்பாடு என் காதுகளில் விழுந்தோடனே அது செலவல்ல, பரலோகத்துக்கு ஒரு பெரிய வரவுன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. என் கூட சேர்ந்து அந்த வரி யாராவது ஒருத்தர், கேன் யூ ஜஸ்ட் சிங் சம்மன், அப்படியே சேர்ந்து அந்த வரிகளை பாடலாமா? நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும், நீர் சொன்னதெல்லாம் கரங்களை அசைத்து சொல்லுங்க, நம்புவே ஷகலதரபலா ஷினதரலலதரா அல்லேலூயா அல்லேலூயா. அவங்களுக்கு புரியலன்றதுக்காக நீங்கள் ஒத்து போகக்கூடாது. நீங்கள் கழுகுகள், கோழிகளோடு போட்டி போடாதீங்க. கோழி கீழே இருக்கிறதெல்லாம் கொத்திக்கிட்டு கிடக்கும், அதுக்கு அது மட்டும்தான் தெரியும், இம்மைக்குரிய காரியம் மட்டும்தான் தெரியும். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கழுகின் சிறகுகளை கொடுக்கிறார், புது பலம். இது வரைக்கும் நீங்கள் நடந்தீங்க, ஓடுனீங்க, இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒன்று பறக்கிறது, ஏறுறது, மலை மேலே நின்று பார்க்கறது. என்னை பொறுத்த வரையும் எவ்ரி விமன் ஹேஸ் டு பி எ ப்ராஃபட்டஸ் டு ஹர் ஓன் ஃபேமிலி. ஒவ்வொரு பெண்ணின் மேலும் தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கணும், அது என் ஆசை. அல்லேலூயா அல்லேலூயா. பெண்களுக்குள்ள நேச்சுரலா பின்னாடி நடக்க போறத முன்ன உணர்கிற ஒரு இருதயம் பெண்களுக்கு இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? கரெக்டா இல்லை? எனக்கு ஏதோ தோணுது, எத்தனை முறை சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஏதோ சரின்னு படலை. நமக்குள்ள நேச்சுரலாகவே கர்த்தர் அந்த எபிலிட்டியை கொடுத்துருக்காரு. அதுவே பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு முன்னமே சொல்லுவார். இப்போ உங்கள் கணவர் இருக்கிற நிலையை பார்க்கக்கூடாது, இப்போ உங்கள் பிள்ளைகள் இருக்கிற நிலையை பார்க்கக்கூடாது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், என் கணவர் வேதத்தை தூக்கி கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்பாரு. ஒரு நாள் வரும், இன்னைக்கு மோசமாக இருக்கிற என் பிள்ளை கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்பான். அது எப்போ வரும்னா, ஒரு ஆவிக்குரிய கழுகு போல உயர பறந்தாதான் கீழே பார்க்க முடியும். சும்மா கோழி மாதிரி சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க எதை கொத்திக்கிட்டு இருக்காங்களோ அதையே நீங்கள் கொத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. நீங்கள் ஒரு ஆவிக்குரியவர்கள். எப்படி கழுகின் வழியை ஆகாயத்தில் அறிய முடியாதோ அப்படியே ஒரு ஆவிக்குரியனுடைய வழியை இந்த பூமியில் அறிய முடியாது. ஜென்ம அது காற்று வீசுறது உனக்கு தெரியுமா? அங்கே ஆண்டவர் சொல்ற இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள், இட்ஸ் வெரி டீப்பர் டாக்டர். எனக்கு மெசேஜ் டைம் 6 மணி நேரம் தான் பத்தும், 6 hours தான் எனக்கு, மினிமம் 3 hours தான் எனக்கு பத்தும் மெசேஜ் டைம். இப்போ பாட முடியாததுனால தான் இப்படி போயிட்டுருக்கு. பாடுறதுன்னா எனக்கு 15 பாட்டு பாடியிருப்பேன் நான். ஐ சிங், ஐ ப்ரைஸ், அப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். ஐ கீப் ஆன் சிங்கிங் சாங்ஸ். ஏன்னா நீ காத்துருன்னு சொன்னால் ஜனங்களுக்குள்ள அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. அதே ஒரு பாட்டு பாடும்போது அப்படியே உள்ளே போகுது. அது அப்படி பழகிட்டேன். அது ஆசீர்வாதமாகவும் ஜனங்களுக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங். அது என்னுடைய நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால் அது ஜனங்களும் அதை பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு ஆசை எனக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த வசனத்திலிருந்து பார்த்தா ஆவிக்குரியவர்கள் தான் தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். குடும்பங்களுக்குள்ள சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் விமன் தான் அதுக்கு சரி. கிறிஸ்டியன் விமன் இஸ் நாட் இனஃப். ஃபெய்த்ஃபுல் விமன் இஸ் நாட் இனஃப். Hallelujah. It's not enough.
praying women is not enough. ஏன் தெரியுமா? ஸ்பிரிச்சுவலாக ப்ராஃபஸைங் விமன் வேணும், வெளிப்பாடுகள் உள்ள விமன் வேணும். ஹல்லேலூயா. நான் என்னோட அத்தையை குறித்து நிறைய இடத்துல சாட்சி சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒன்று நடந்தால் சம்டைம்ஸ் நான் முன்னாடி சொல்கிறேன், நாங்கள் கொஞ்சம் பதறினா கூட அவங்க கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். எப்படி இவங்க இவ்வளோ பதட்டமாக இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரியும்னுவாங்க. ஹல்லேலூயா. அவங்க சொல்கிற அந்த வார்த்தை எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா நான் கண் விழிச்சு பார்க்கும்போது என் அத்தை ஜபத்தில் தான் இருப்பாங்க. நான் அவங்கள மதிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நிறைய மூத்தவர்கள் என்னை மதிக்க மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கனம் என்பது கேட்டு வாங்குறது இல்லை. என்னைக்கு நீங்கள் கனத்தை கேட்குறீங்களோ அப்போ உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளை ஒருத்தங்க கனப்படுத்தணும், சின்னவங்களானாலும் பெரியவங்களானாலும் சரி. இஃப் யூ வாண்ட் ஹானர் அமங் த சொசைட்டி அப்படின்னா என்னை நீ கனப்படுத்தணும்னு கேட்கறதுனால நமக்கு கனம் வராது. நடக்கை தான் நமக்கு கனத்தை கொண்டு வரும். அதனால என்னை மதிக்கலைன்னு சொல்கிறத நீங்கள் நிறுத்திடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே மதிப்பு கூடும். எத்தனை பேருக்கு புரியுது? நான் என்னுடைய அத்தையை கனப்படுத்துறதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? முதலாவது, நான் அவர்களுடைய ஜெபத்தை பார்த்துருக்குறேன். ப்ரேயர் லைஃப், பைபிள் ரீடிங்கை நான் பார்த்துருக்குறேன். நான் கண் விழிக்கும் போது அவங்க ஜெபிச்சுட்ருப்பாங்க. அது எனக்கு அவங்க மேலே ஒரு கனத்தை கொடுத்தது. அவங்கள போல் நானும் ஜெபிக்கணும் ஆசை. ரெண்டாவது முக்கியமானது, அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்களோ அப்படியே அவங்க வாழ்வாங்க. ஆமென். நிறைய பேருடைய ஜப அறையினுடைய இருக்கிற சத்தமும் அவங்க ஜபாரியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க வேற மாதிரி ஆயிடுவாங்க. நான் சொல்கிறேன், இப்போ இந்த ரகசியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் அத்தையும் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பற்றி பேசணும். ஒரு 30 வயசு வரைக்கும் நமக்கு ஒரு சில டெம்டேஷன்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? 30 வயசு வரைக்கும் எல்லாத்தையும். இப்போ எனக்கு 30+ ஆயிடுச்சு. 30+ எனக்கு ஆனதுக்கப்புறம் இப்போ எனக்கு டெம்டேஷன் இப்போ எனக்கு என்ன பிடிச்சிருக்கு தெரியுமா? வீட்டுக்கு போய் கீரை சாப்பிட்றது பிடிச்சிருக்கு, சாம்பார் சாப்பிட்றது பிடிச்சிருக்கு, பிரியாணி பிடிக்க மாட்டேங்குது. அப்போல்லாம் பிரியாணின்னா அவ்வளோ பிடிக்கும். வயசாகுதுன்னு நானே பிரின்சி உனக்கு வயசாகிட்டுருக்கு, ஓகே நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு என்ன ஆகுது, வயசாகுது அப்படின்னு எனக்கு புரியுது. ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு சேலஞ்ச் இருக்குது. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், எங்கள் அம்மாவாக இருக்கிறவர், எங்கள் அம்மா மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் இல்லைன்னா. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் மாமியார்னு ஒரு ரோல் கொடுத்த உடனே எங்கள் அம்மா வேற மாதிரி ஆயிட்டாங்கன்ற. அம்மால நீங்கள் 100 மார்க், மாமியாருன்ற இடத்துல நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்களே. இப்போ சோதனை என்னன்னா, நீங்கள் 50 வயசு வரையும் ஜெயிச்சிட்டீங்க. உங்கள் சோதனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 55 வயசில் ஒரு மருமக வீட்டுக்கு வரும்போது தான் உங்களுக்குள்ளே இருந்த ஒரு வித்தியாசமான கேரக்டரே வெளியே வருது. இது ஏதோ பிசாசெல்லாம் பிடிக்கல, உள்ளதான் இருந்துச்சு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஒவ்வொரு வயசிலும் சாகிற வரையும் சோதனை இருக்கும். ஜெயிச்சு நிற்கணும். நான் சொல்லுவேன், மருமக அம்மான்னு கூப்பிடுவாங்க. நான் எங்கள் அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். அம்மான்னு கூப்பிடுங்க, தப்பு கிடையாது. நீங்களும் என் பல்ல அதை சொல்லிடுவீங்களே, நான் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எங்கள் அம்மா வந்தால் எனக்கு பிடிக்கல, எடுத்துகிட்டு போ மாமி அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்ககிட்ட அப்படி சொல்ல முடியுமா? மாமியாருன்ற ஸ்தானம் நான் சொல்லுவேன், அது ஒரு பெரிய கனத்துக்குரிய ஸ்தானம். ரூத்தினுடைய மாமி ஆகிய நகோமியை பார்த்தீங்களா? நகோமி சுயநலவாதி அல்ல. நகோமி தான் மருமகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அம்மா. நீ நல்லா இருக்கணுமான்னு அவன் நினைச்சதுனால அத்தை உங்க கூடவே வரேன்றா. என்ன மாமியார்கிட்ட ஒரு பிரச்சனை தெரியுமா? என் புள்ள நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அங்கதான் பிரச்சனை. ஏன்னா கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க பிள்ளைய மட்டும் நல்லா பார்க்க முடியாது. ஒரு பக்கத்தை மட்டும் குளிச்சு, ஒரு பக்கத்தை மட்டும் தலை சீவி, ஒரு பக்கத்துக்கு மட்டும் பவுடர் அடிச்சா எவ்வளவு காமெடியா இருக்கும். அப்படிதான் உங்க பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனால்தான் குடும்பமே காமெடி ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீங்க உங்க பிள்ளைக்கு பிடிச்ச சாப்பாட்டா செஞ்சா இந்த பக்கம் டொயங்கன்னு போயிட்டு இருக்கே. உங்களுக்கு நான் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது?
2 பக்கங்க, அவங்க ஒரே சரீரம், ஒரே மாம்சமாயிட்டாங்க. கல்யாணம்ன்றது 2 பேரை ஒன்னாக்குனது. அப்போ நீங்கள் ஒரு பக்கத்துக்கு கவனிப்பு அதிகமாக கொடுத்துட்டு இந்த பக்கத்தை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. அது எப்படின்னா போட்டோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதனால தான் குடும்பங்களுக்குள்ள என்ன இல்லை. அல்லேலூயா. எங்கள் அத்தைக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கணும்னு தெரியும், எனக்கு என்ன பிடிக்கணும்னு தெரியும். அது ஏதாவது ஒன்று இது இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கிட்ட கேட்பாங்க, உனக்கு இது பிடிக்காது இல்லை, நம்ம உனக்கு அது செய்யலாமா, உனக்கு இது பிடிக்காது இல்லை, நீ தயிர் சாப்பிட்டுக்கிறியா. அவங்க கேட்குறாங்கல்ல, நமக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நான் எதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன்னா, எனக்கு ஏதாவது ஒரு ஆஃபரிங் கொடுத்தாலே, பரிசு கொடுத்தா கூட நான் பரிசு பொருளையோ அவர்கள் கொடுக்குற பணத்தின் மதிப்பையும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவங்க மனசை பார்ப்பேன். பரவாயில்ல, நம்மளை யோசிச்சாங்களே. ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு இந்த பேப்பரை மாற்ற ஒரு மேக்னெட் அனுப்பியிருந்தாங்க. நான் அந்த விமென்ஸ் ஃபெலோஷிப்பில் திருப்பி படிச்சுட்டு இருப்பேன். அது அவங்களுக்கு அந்த ஜூமில் பார்த்துட்டு, சிஸ்டர் நிறைய திருப்புறாங்க, ஒரு மேக்னெட் வாங்குவோன்னு அமிச்சாங்க. எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சே, நம்ம திருப்பி கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிச்சாங்க பாருங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக. அதனால தான் ஒரு மருமகளானாலும் ஒரு மாமியாரானாலும் ஒரு உங்கள் வீட்டில் அடுத்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் மட்டும் கஷ்டப்பட்டா போதும், எனக்கு மட்டும் அப்படியா. அடுத்தவங்களை பற்றி நீங்கள் நினச்சிங்கனாலே உங்களை கனப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் மாமியாரை பற்றி நினைக்கணும், நம்ம இப்படி வெளியே போயிட்டா நம்ம மாமியார் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். மருமக அப்படி நினைக்கணும். குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மற்றவர்களை குறித்து நினைக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். இப்படி நீங்கள் நினச்சாலே ஃபேமிலிக்குள்ளே பாதி சமாதானம் வந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது? இது யாரால முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? ஒரு ஆவிக்குரியவர்களால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவ பெண்களாகிய நீங்கள், கிறிஸ்துவோடு நடக்கிற பெண்களாகிய நீங்கள், கிறிஸ்துவுக்காக ஓடுகிற பெண்களாகிய நீங்கள் உயரத்தில் பறக்கணும். உங்களுக்கு அதுக்கு சிறகுகள் தான். நான் எப்படி சொல்வேன்னா, புறா சிறகுகள். அதான் ஆவியானவர். ஆவியானவருடைய சிறகுகளை கர்த்தர் உங்களுக்கு பொறுத்துக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கழுகின் சிறகுகளை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு பொறுத்து போறார். அப்படி உங்களுக்கு பொருத்தினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உயர பறக்க போறீங்க. அல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கு, கழுகை பத்தி சொன்னா பல மணி நேரம் பேசலாம். உங்க பிரச்சனைகளுக்கு மேலாக, அல்லேலூயா. என்னை பத்தி யாராவது பேசிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு இருக்கா? இருக்குதானே? ஒரு குடும்பத்தில் பேசினாலே கஷ்டமா இருக்கே, யூடியூப்ல பேசினா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கும். ஆனால் இப்போ எப்படி என்னை கர்த்தர் மாற்றிட்டார் தெரியுமா? அந்த ரெல்முக்கு மேலே கொண்டு போயிட்டார். இப்போ எனக்கு அது கஷ்டமா இல்லவே இல்லை. எப்படி அது நடந்துச்சுன்னு எனக்குள்ள நானே யோசிக்கிறேன். ஏன்னா நான்லாம் ஒருத்தர் இப்படி பார்த்தாலே பிட்டு இங்கேருந்து பாஸ் பண்ணி இங்கே கொடுக்கணும். என் மூஞ்சி அப்படியே காமிக்கும் எல்லாருக்கும். ஐயோ, இது எப்படா பாஸ் பண்ணுறது, அதுக்குள்ளேயே மேம் பக்கத்தில் வந்து என்ன பண்ணுற பிரின்சி அப்படின்னுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மூஞ்சி எனக்கு. வெரி சென்சிட்டிவ். இன்னைக்கு வாங்கப்பா பார்த்துக்கலாம் வாங்கப்பா அப்படின்ற நான். என் கணவரே சம்டைம்ஸ் டன் ஆயிடுறாரு, என்ன இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்ட அப்படின்ற. ஏன்னா when I became spiritually stronger, அந்நிய பாஷை என் வாழ்க்கையினுடைய பலன். பேச பேச இந்த இதுக்கு மேலே ஏறிட்டார் கர்த்தர். அல்லேலூயா. இவங்க என்ன வேணாலும் பேசட்டும், எனக்கு தெரியும் கர்த்தர் என் மேலே திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தாக்க முடியாத உயரத்துக்கு கர்த்தர் உங்களை போக விரும்புகிறேன். இந்த உலகம் உங்களை தொட முடியாத உயரத்திற்கு, இந்த சமுதாயம் உங்களை இழுக்க முடியாத உயரத்திற்கு, மனித வார்த்தைகளை உங்களை காயப்படுத்தாத உயரத்திற்கு உங்களை கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறேன். இன்னைக்கு அதான் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆல்ரெடி டயர்டாக வந்திருக்கீங்க, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்க பண்ணி, அல்லேலூயா, உங்களை பறக்க செய்ய கர்த்தர் இன்றைக்கு திட்டம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து எழுந்து நிற்பீங்க? வேத வசனத்தை திருப்பி நல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஒவ்வொருத்தரும் வாய்களை திறந்து, கழுகு என்பது ஆவிக்குரியவருக்கு நான் ஒப்பிட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியினால உணர்கிறேன். ஹல்லேலூயா. மாம்சத்தில் நடந்தா நீங்க சோர்ந்து போயிடுவீங்க, மாம்சத்தில் ஓடினா நீங்க களைப்படைந்துருவீங்க. ஆனா அதுவே ஆவிக்குள்ளாகி நீங்க ஓடுனா, ஆவிக்குள்ளாகி நீங்க நடந்தா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, நீங்க இளைப்படைய மாட்டீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா நான் பறக்க ஆசைப்படுறேன், எனக்கு இது போதாது. நான் கோழிகளோடு கொத்தி கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல, காகங்களோடு போட்டி போடுகிற வாழ்க்கை அல்ல. இல்லை சகோதரியே, இல்லை. கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்படியே பேசுங்க. உங்களோட ஆண்டவர் பேசின வார்த்தை அப்படியே ஜெபமாக்குங்க. உங்க வாய் திறக்கட்டும்.
உங்க வாய் திறக்கட்டும். பகைவருக்கு எதிரே என் வாய் திறந்தது என்று அன்னாள் சொன்னாலே, பகைவருக்கு மேலே என் வாய் திறந்ததுன்னு அண்ணா சொன்னாலே, உங்க வாய் திறங்க, வாயை திறங்க, சத்தமிடு, சத்தமிடு. சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ சத்தமிடு, நீ கூறு, அனௌன்ஸ் பண்ணு. அந்த மலையின் மேல நின்று அனௌன்ஸ் பண்ணு. என்ன சொல்லணும்? அந்த மலையின் மேல ஏறி போய் நான் என்ன சொல்லணும்னா, இதோ 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 என் தேவன் இருக்கிறார். மலைக்கு மேல போனாதான் உனக்கு தெரியும் உன் தேவன் இருக்கிறது. ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. கண்களை அடைத்து தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய பெண்கள் ஒவ்வொருவரும் அந்நிய பாஷைகள்ல பேசுங்க. நல்லா பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். நல்லா பேசுங்க. வாய்களை திறந்து. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, நீங்க ஒரு ஆவிக்குரிய பெண் என்ற நிலைக்கு வரணும். ஜெபம் ஆவிக்குரிய ஜெபமாகணும். வேத வாசிப்பு ஆவிக்குரிய, பரிசுத்த ஆவியினுடைய சிறகுகளை கர்த்தர் உங்களுக்கு பொருத்தணும்னு நினைக்கிறார். ஒரு ஆபரேஷன் இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போறார். நடந்தே டயர்ட் ஆயிட்டீங்களே, நடந்தே டயர்ட் ஆயிட்டீங்களே, காலாட்களோட ஓடியே டயர்ட் ஆயிட்டீங்களே, குதிரையோட ஓட வேண்டாமா? குதிரை ரதங்களுக்கு முன்பாக ஓட வேண்டாமா? சாதாரண மனுஷருக்கு வருகிற சோதனையே நீங்க ஜெயிக்க முடியலையே, எப்படி ஆவிக்குரிய சோதனைகளை ஜெயிப்பீங்க? எப்படி ஆவிக்குரிய யுத்தத்துல ஜெயிப்பீங்க? தேவ சமூகத்துல என்னை ஆவிக்குரியவளாய் மாற்ற மாட்டவன், எனக்கு ஒரு சிறக தாங்கன்னு கேளுங்க. சிறக தாங்க. இவ்வளவு நேரம் கர்த்தருக்காக காத்திருந்தீங்க, இவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல காத்திருந்தீங்க. ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இதுவரையிலும் நீங்க அனுபவித்திராத ஒரு அபிஷேகம், இதுவரையிலும் நீங்கள் பேசிராத ஒரு பாஷை, இதுவரையிலும் உங்கள் சரீரம் உணர்ந்திராத ஒரு பிரசன்னம், இதுவரையிலும் உங்கள் உதடுகள் அசைந்திராத விதத்தில் அசைகிறது. உங்கள் நாவின் மேல் ஒரு அதிகாரம், உங்கள் உதடுகளின் மேல் ஒரு அதிகாரம். ஏறி வா, ஏறி வா, பார் பார், ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. பார் பார், கூறு கூறு, பேசு 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 பேசு. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? உன் வாய் திறக்கட்டும் அண்ணாலே, உன் வாய் திறக்கட்டும். பகைவருக்கு மேலே உன் வாயை கர்த்தர் திறக்க பண்ணுகிறார். பிரச்சனைகளுக்கு மேலே கர்த்தர் உன்னை பறக்க பண்ணுகிறார். உலகம் அறியாத வழியில் உன்னை கர்த்தர் நடத்துவார். ஞானிகளுக்கு புரியாத விதத்தில் கர்த்தர் உன்னை நடத்துவார். இது இவளுக்கு எப்படி நடந்தது? இது இந்த குடும்பத்திற்கு எப்படி கிடைத்தது? இவளுடைய பிள்ளைகள் எப்படி இங்கு போனார்கள்? உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு புரியாத விதத்தில் நீ விழுவாய் என்று நம்புகிற, எதிர்பார்த்திருக்கிற மனிதர்களுக்கு அறியாத விதத்தில் உன் பிள்ளைகள் கர்த்தரால் உயர்த்தப்படுவார்கள். உன் தலைமுறை கர்த்தரால் உயர்த்தப்படும். அறியாத வழியில் கர்த்தர் நடத்துவார். காற்றின் திசைகள் எப்படி அறியாதோ, ஆவிக்குரியவனை ஒருவனும் அறிய மாட்டான். ஆனால் ஆவிக்குரியவனால் செய்யப்படுகிற காரியங்கள் நீ கனமா ஷீதரமா ரீபாலா ஷிகா பாபா. உங்க உதடுகள் மெதுவா அப்படியே அசையட்டும். மாம்ச கண்களை நீங்க அடைச்சாதான் உங்க ஆவிக்குரிய கண்களை திறக்க முடியும். அப்பாவால கண்களை மூடுங்க. நல்ல மலையின் மேலே ஏறணும், பறக்கணும். என்னுடைய ஆசை நீங்க பறக்கணும், நீங்க பறக்கணும். அந்த கழுகு சிறகுகள் உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு பொருத்தணும்னு நான் விரும்பி வந்திருக்கேன். பெண்களே, நல்லா கண்களை மூடி, நல்லா உங்க உதடுகளை அசைஞ்சுட்டே இருக்கட்டும். உங்க ஜெபம் மாறணும்னு நான் விரும்புறேன். சும்மா கோழி மாதிரி கீழானவைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள்லாம் மாறணும். இனி ஆவிக்குரிய ஜெபங்கள் தெபோரால போல பார்க்கணும். சிசேராவோடு நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணுச்சுன்னு அந்த அம்மா பார்த்தாங்க. ஒரு பேரிச்ச மரத்தின் கீழே உட்கார்ந்து நட்சத்திரங்களை அந்த அம்மா பார்த்தாங்களே. நீங்க பார்க்கணும், நீங்க பார்க்கணும். உங்களுடைய சத்ரு யார் என்பதை நீங்க பார்க்கணும்.
உங்க குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை நீங்க பார்க்கணும். உங்க உதடுகளை கர்த்தர் ஒரு வெப்பனாக்க விரும்புறார், ஒரு ஆயுதமாக்க விரும்புறார். உங்க துதி ஒரு ஆயுதம். உங்க குடும்பத்தின் கட்டுக்களை உங்க கையினால நீங்க அவிழ்க்க முடியல, ஆனா உங்க வாயினால் அதை செய்ய முடியும். பவுல் சீலாவுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது, ஆனா அவங்களுடைய வாயை கட்டவில்லை. அவர்கள் கைகளினால் செய்ய முடியாததை அவர்கள் தங்களுடைய வாயினாலே செய்து முடித்தார்கள். உங்க கையில செய்ய பலன் இல்ல, உங்க கையினால் அவங்க கட்டுக்களை அவிழ்க்க உங்களால முடியாது. சிறைச்சாலையின் கதவுகளை திறக்க உங்களால முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றார், உன் வாயினால நீ அதை செய்ய முடியும். உன் வாயில் வருகிற துதி அதை செய்ய முடியும். வலது கையை உங்க தலையின் மேல வச்சு நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் எனக்காக ஜெபிக்கிறேன். எஸ்தர் சொன்னாலே, நீங்க எனக்காக 3 நாள் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இங்க வந்த ஒவ்வொரு பெண்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவங்க எழும்புனா இவங்க குடும்பம் எழும்பும், இவங்க எழும்புனா சமுதாயம் எழும்பும், இவங்க எழும்புனா தேசம் எழும்பும். மொத்த இஸ்ரவேலின் 20 வருஷ இருளில் இருந்து ஒரு தெபோராளால் அதை செய்ய முடியும் என்றால், இத்தனை பெண்கள் இங்கு இருக்கிறாங்களேப்பா, இவர்களால் அதை செய்ய முடியும்னு நான் நம்பி, இவங்க உச்சந்தலையின் மேலே பரிசுத்த ஆவியினுடைய உன்னத அபிஷேகம். சொல்லுங்க, புது பலன், புது பலன், புது பலன், புதிய செட்டைகள், புதிய செட்டைகள், புதிய செட்டைகள், கழுகுக்கு ஒப்பான செட்டைகள், கழுகுக்கு ஒப்பான செட்டைகள், உயர பறப்பதற்கு, மேலிருந்து பார்ப்பதற்கு, இதுவரையில் அவங்க பார்த்திராத ஒரு ஆங்கிள் இருந்து, ஒரு ஆங்கிள் கர்த்தர் சொல்றார், புது ஆங்கிள் உனக்கு நான் காண்பிப்பேன். புது ஆங்கிள். இந்த பிரச்சனையை ஒரே ஆங்கிள் இருந்து நீ பார்த்த, ஆனா கர்த்தர் சொல்ற, உன்னை வேற ஒரு ஆங்கிள் இருந்து இந்த பிரச்சனையை பார்க்க வைத்து, உன் கையை கொண்டே, உன் கையை கொண்டே கர்த்தரதை செய்து முடிக்க போகிறார். கர்த்தரதை செய்து இந்த பிள்ளைகள் மேல, இந்த வாலிப பிள்ளைகள் மேல, வயது முதிர்ந்த அம்மாக்கள் மேல, அன்னாளின் மேல் இருந்த அபிஷேகத்தை இறங்க பண்ணி நான் ஜெபிக்கிறேன். நடுத்தர வயது உள்ளவர்களின் மேல தெபோராளின் அபிஷேகம் இறங்க பண்ணி நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளின் மேல எஸ்தரின் அபிஷேகம் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே அப்படி பெண்கள் பார்ப்பார்கள், கேட்பார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். கண்களை திறந்து விடுகிறேன், அவர்கள் நாவை திறந்து விடுகிறேன். உதடுகளில் இனி அவர்கள் தேவ சத்தத்தை கேட்டு அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பார்களாக. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகள்ல